உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழியாக உலக தாய்மொழி நாள் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு பட்டிமண்டப நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பார்த்தால் இந்த தாய்மொழி நாளுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது, இன்றைய சூழலுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைய சூழலுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைய சூழலுக்கு பொருத்தமானதாக எப்படி என்று பார்த்தால், தூய தமிழில் பேசுவது எளிமையா கடினமா? தாய்மொழி நாளுக்கும் இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இதிலே தூய தமிழில் பேசுவது எளிமைதான் என்று வாதிடுவதற்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் அணியிலே அவரோடு பேசுவதற்காக சீர்காழிபுத்தூரை சேர்ந்த திருமதி ரேவதி கணேசன் அவர்களும், சென்னையை சேர்ந்த திருமதி ரமணி பாலசாமி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அது எப்படிங்க எளிமையா இருக்க முடியும்? கடினம் தாங்க, ரொம்ப கடினங்க. பேசுறதுக்காக வந்திருக்காங்க திருமதி கிரிஜா ராஜசேகர், திருமதி புதுவை புவனா, திருமதி மன்னிக்கவும் திரு இரா சந்திரசேகர். 3 பேர் இந்த அணியில் இருக்காங்க. தூய தமிழில் பேசுவது எளிதா கடினமா, எளிமையா கடினமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. நான் அதிகமா பேச விரும்புகிறேன், ஏன்னா நீங்க எல்லாம் பேச போறீங்க. ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக் கொள்ளுவேன். நம்முடைய மொழி தமிழ், அதுதான் நம்முடைய தாய்மொழி. அதுக்காக இந்த உலக தாய்மொழி நாள்னு கொண்டாடுறாங்க. இந்த உலக தாய்மொழி நாள் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொன்னாக்கா, உலகத்தில் தோன்றிய பல ஆயிரம் மொழிகளிலே சில ஆயிரம் மொழிகள் அழிந்து விட்டன, சில ஆயிரம் மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளும் பிற மொழிகளினுடைய ஆதிக்கத்தால் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலக தாய்மொழி நாள யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இப்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அமைப்பு அறிவித்திருக்கக்கூடிய இந்த உலக தாய்மொழி நாள்ல தாய்மொழியில் பேசுவது எளிமையா கடினமான ஒரு கேள்வி கேட்கிறது ரொம்பவும் வேடிக்கையா இருக்கு. நாள் அறிவிச்சதே தாய்மொழி தான். அதை விட தாய்மொழியில் பேசுவது எளிமையா கடினமா, எனக்கு இன்னும் புரியவே இல்லை. உங்க தாய்மொழி, உங்களுக்கு தெரிந்த மொழி, இதுல பேசுறதுல என்ன பெருசா எளிமை கடினம் இருக்கு? இல்ல தாய்மொழியில கற்று எழுதுவது, காவியங்கள் எழுதுவது, கவிதை எழுதுவது எளிமையா கடினமான்னு கேட்டா அதுல ஒரு பொருள் இருக்கு. பேசுறது, அம்மா என்னம்மா பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, இப்பதான் வந்தீங்களா, இப்படி பேசுறதுல உங்களுக்கு என்ன பெருதா கடினம் எனக்கு தெரியல. இதை ஒரு கேள்வியா கேட்டு ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. என்றாலும் இப்பவே நான் அதிகமா பேசினா அது தீர்ப்பு கொடுத்ததா ஆயிடும். அதனால வேண்டாம். ஆனா அந்த பக்கத்தை பேச வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பக்கத்துல சில நியாயங்கள். சமூகம் மிக வேகமாக அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுகிறது. அப்படி அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லுகிற சமூகத்துல பல நாட்டு பொருட்களும் இங்கே வருகிறது, பல நாட்டு தொழில்நுட்பங்களும் இங்கே வருகிறது. அவற்றை எல்லாம் பயன்படுத்துகிற பொழுது அந்த பொருள் வருகிற போது தனக்கான ஒரு ஆங்கில பெயரை அல்லது ஜப்பானிய மொழி பெயரை அல்லது சீன மொழி பெயரை சுமந்து கொண்டு வருகிறது. அப்ப நாங்க அதை பயன்படுத்துறோம். இந்த இடத்துல நீங்க தூய தமிழ தான் பேசணும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. அது அவங்க பக்கத்து வாதம். நியாயம் தானே? இருக்கிறது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப அதோடு அது ஒரு பேரோட வந்துருச்சுன்னு சொன்னா நான் எப்படி தமிழ சொல்றது கேட்கிறேன்.
இப்ப இந்த 2 கருத்துக்களையும் முன்வைத்து 2 அணியில பேச வந்திருக்கிறாங்க. தமிழ் வந்து மிக இனிமையான மொழி. அந்த மொழியை பேசினாலே நம் வாயெல்லாம் இனிக்கும். வாயெல்லாம் மணக்கும். அப்பேற்பட்ட ஒரு மொழி தமிழ். அந்த மொழியிலே பேசுவது எளிதுதாங்க. அதுல என்னங்க கடினம் இருக்குது? ஒரு தேனை அருந்துவதற்கு கடினம் இருக்குமா? கிடையாது. ஒரு மருந்து சாப்பிடுறது கடினம் இருக்கும். அத தேன்ல குழச்சு சாப்பிட்டா இனிமையா இருக்கும். அந்த வகையில தமிழ்ல பேசுவது இனிமை தான், எளிமை தான். இது மருந்து கிடையாது. இது தேன் தான். எந்த ஒரு பிற மொழியையும், பிற அயல் மொழியும் நமக்கு மருந்தாக இருக்கும். அதை இந்த தமிழ் என்கிற தேனில குழைத்து சாப்பிட்டால், உண்டால் எளிமையாக இருக்கும்னு பேசுறதுக்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பட்டிமன்றத்துடைய இந்த அவையினுடைய முதல் பேச்சாளராக வந்து பேச இருக்கிறார்கள். பாருங்கள் திருமதி சிவகாமி சந்திரசேகரன் அவர்களே, பாருங்கள். அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடுவராக இருந்து சிறந்ததொரு தீர்ப்பை வழங்கவிருக்கின்றார். என் அணியில் வந்து எளிமை என்று பேச வந்திருப்பவர்களுக்கும் கடினமே என்று சொல்லிவிட்டு எளிதாக பேசுவதற்கு வந்து அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது கரும்பு தின்ன கூலியா அப்படிம்பாங்க. அது மாதிரி தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னா அது கடினம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. இத நினைச்சாலே நீங்க சொன்ன மாதிரி வேடிக்கையா இருக்குதுங்கய்யா. அதுவும் உலக தாய்மொழி தினம், உலக தாய்மொழி நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு தூய தமிழ்ல பேசுறது வந்து மிக கடினம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முடியாது அப்படின்றது ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய மனம் தான் காரணம். பேசலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பேச முடியும். இன்னைக்கு எத்தனையோ மொழிகள வந்து பசங்க வந்து கத்துக்கிறாங்க. ஹிந்தி மொழிய கத்துக்கிறாங்க, ஆங்கில மொழிய கத்துக்கிறாங்க, பிரெஞ்சு, ஜெர்மன் எதையோ கத்துக்கிட்டு பேசுறாங்க. எங்கெங்கேயோ போய் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தாய் நாட்டில் நம்மளால வந்து நம்மளுடைய தாய்மொழிய வந்து பேச முடியல. அது வந்து ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு பேசுனா, இது வேடிக்கையா தாங்கய்யா இருக்கு. நான் சொல்லல. பாரதியாரே என்ன சொன்னாரு? "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்." நான் சொல்லியிருந்தா கேட்கலாம். உங்களுக்கு தமிழ் தான் தெரியும். உங்க தாய்மொழி தமிழ். அதனால பேசுறது எளிமைன்னு பேசுறீங்க அப்படின்னு. ஆனா பாரதியாருக்கு பல்வேறு மொழிகள் தெரியும். எல்லா மொழிகளையும் அவர் கத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அந்த மொழிகள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கக்கூடியது, இனிமையாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி தான் அப்படின்னு அவரே சொன்னாரு. தமிழ் மொழியினுடைய பெருமையே அதனுடைய எளிமை தான். எளிமை, இனிமை, அதனுடைய செழுமை இது எல்லாம் தான் அதற்கு வந்து பெருமை சேர்க்கிறது. அதனால் அதை பேசுவதை நாம் வந்து பெருமையாக எண்ண வேண்டும். அது ஒரு எளிமையான விஷயம் தான். அத விட்டுட்டு நம்ம வந்து தமிழ் பேசுவது கடினம், கடினம்னு சொல்லி சொல்லியே இன்றைய பசங்களுக்கு வந்து தமிழ்னாலே ரொம்ப வந்து கடினமானது ஒரு மொழி. அதை பேசுவது கடினம், கற்றுக்கொள்வது கடினம் அப்படின்ற ஒரு எண்ணத்த நாம தான் வந்து விதைக்கிறோம். அ ப பிற நாடுகள்ல இருந்து, பிற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து தமிழினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு, அதை கற்றுக்கொண்டு பேசுகிறார்கள். இன்று இணையத்திலலாம் கூட பார்த்திருப்பீங்க. வெளிநாட்டவர்லாம் அவ்வளோ அருமையா வந்து தமிழ் பேசுறாங்க, தமிழ் கத்துக்கிறாங்க, தமிழ வந்து ஆர்வமா படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மால நம்முடைய தாய்மொழிய ஏன் பேச முடியாது? அது ஏன் வந்து சாத்தியப்படாது அப்படின்னு நீங்க வந்து பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உலக தாய்மொழி நாள் கொண்டாட்டம்னு வச்சதே வந்து அதுக்காக தான். ஒரு மொழியினுடைய தன்மை அழியக்கூடாது, பிற மொழியினுடைய ஆதிக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, அதை நினைவூட்டும் வகையாக தான் இன்றைய குழந்தைகளுக்கு அதை நினைவூட்டுவதற்காக தான் இந்த தினத்தை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அந்த மாரி ஒரு நேரத்துல வந்து நம்மளுடைய மொழியினுடைய பெருமையும், அதனுடைய அருமையும் சொல்லிக் கொடுத்து, எப்படி அதை எளிதாக பேசுவது என்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். முதலில் நாம் வந்து அத பேசணும். வீட்ல வந்து அவங்கவங்க தாய்மொழிய பேசணும். குழந்தைகளுக்கும் அத பேசுவதற்காக சொல்லி தர வேண்டும். அது அப்படி அல்லாமல் நாம் அதை உதாசீனப்படுத்தினால், அலட்சியப்படுத்தினால், இன்றைய குழந்தைகள் அத வந்து ஒரு கடினமான நிகழ்வாகத்தான் நினைக்கும். ஐயா சொன்ன மாரி, தாயிடம் தாய்மொழியில் பேசுவதற்கு என்ன வந்து தயக்கம் இருக்க முடியும்? தாயை விட நெருக்கமானவர்கள் நம் மேல் பாசம் காட்டக்கூடியவர்கள் யாராவது இருக்க முடியுமா? எப்படி வந்து மற்றவர்களிடமெல்லாம் நாம் வந்து உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. சற்று எட்டி நிற்க வேண்டும். சற்று மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய தாயிடம் தான் நம் நெருக்கமாக இருக்க முடியும். நல்ல புரிதலோடு இருக்க முடியும். அதுபோலத்தான் தாய்மொழியும். நம்முடைய தாய்மொழியை நாம் நேசிக்க வேண்டும். அதை சுவாசிக்க வேண்டும். அதையே வந்து நாம் வந்து எளிமையாக பேச வேண்டும்.
அதற்காக வந்து தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அத வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அதனால நடுவர் அவர்களே, இன்றைக்கு குவியத்தில் வந்து அமர்ந்து கொண்டு எதிரணியினர் பேசுவது கடினம், கடினம் அப்படின்னு சொல்றாங்க. கடினமா இருந்தா அவங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வந்துட்டு வந்து அதுவும் இல்லாம எதிரணி தலைவி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள். நீங்க சொன்ன மாரி அவங்க வந்து ஆலாபனையெல்லாம் பண்ணுவாங்க, பாடல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கடினமே கிடையாது. ஆனா தமிழ் மொழியில பேசணும், தாய்மொழியில பேசணும்னா அது கடினம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லங்கய்யா. இனிமையான ஒரு மொழியை, அருமையான ஒரு மொழியை, அதுவும் யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதியார் சொன்ன ஒரு மொழியை வந்து கடினம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இத பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் வந்து நாம் வந்து ஊக்குவிக்காமல் நம்முடைய தமிழ் மொழியை பேசுவது எளிமை என்பதையே நாம் உணர வேண்டும். இன்றைய சந்ததியினருக்கும் அத ஒரு அவமானம் அல்ல. நம்முடைய தாய்மொழியை பேசுவது வந்து நமக்கு பெருமையே அப்படின்றதையும் வந்து அவங்க எண்ணத்துல வந்து ஊட்டணும். இது வந்து கடினம்ன்றத விட ஒரு மெனக்கிடுதல் தான். ஒரு பிற மொழியை பேசுவதற்கு நாம் எப்படி ஆர்வம் காட்டுகிறோமோ, இல்ல ஆர்வமா அத போய் கத்துக்கிறோமோ, அதேபோல நம்மளுடைய தாய்மொழியில பேசுறத வந்து நம்ம வந்து தயங்கக்கூடாது. இப்போ பிற மொழி பேசுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள பார்த்து பேசம்போது, ஒரு ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க வந்து ஹிந்தி மொழிக்காரங்க பேசுறாங்கன்னா, ஹிந்தியில தான் பேசுவாங்க. அதே ஆங்கில மொழி கற்றவர்கள் வந்து ஆங்கில மொழியில பேசுவாங்க. இல்ல பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், அந்த மொழி தெரிந்தவர்கள்ட்ட பேசம்போது அந்த மொழி தான் பேசுவாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ் மொழியை மட்டும் தான் வந்து நம்ம தமிழ்ல பேசுறதுக்கு தயங்குறோம். தமிழை விடுத்து வேறு மொழிகள வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம தான் வந்து அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறது இல்ல. மற்றவர்களிடம் பேசுவதற்காக தயங்குகிறோம். மற்றவர்கள் வந்து நம்மள கேலி செய்வார்கள். இல்ல தமிழ பேசினா அது வந்து ஒரு அவமானம். அது வந்து நமக்கு மரியாதை குறைவான விஷயம் அப்படின்ற மாதிரியான அ ந ஏ ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம். மற்றபடி தமிழ் மொழி என்றைக்குமே ஒரு எளிமையான மொழி, இனிமையான மொழி, பெருமை தரக்கூடிய மொழி. அதனால் இந்த தமிழ் மொழியில் பேசுவதை நான் கடினமாக நினைக்கவே இல்லை. அது எப்பொழுதுமே எளிமைதான், இனிமைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். சிறப்புங்கம்மா, சிறப்பு. பேசுவது என்பதை விட தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்ல வந்த கருத்துக்களை தெளிவாக சொல்லுவது மிகவும் சிறப்பு. அந்த வகையில திருமதி சிவகாமி சண்முகம் அந்த கருத்துக்களை மிக அழகாக முன்வைத்தார்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்த. இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு காணொளி பார்த்திருக்கீங்க. அந்த காணொளியில சில சீன பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தமிழ் பேசுவாங்க. அவங்க சீன மொழியை சேர்ந்தவங்க. அவர்களால தமிழை எளிமையாக பேச முடிகிற பொழுது தமிழர்களால நம்மால பேச முடியாதா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. நியாயமான கேள்வி. நெத்தியில அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டார். நெத்தியடி கேள்வி கேட்டாங்க, அது கேட்டேன். இந்த பக்கத்துல கிரிஜா ராஜசேகர் வந்துட்டாங்க. அவங்க சொல்ல போறாங்க. இப்ப ஏற்கனவே பேசிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் வந்து மதுரையைச் சேர்ந்தவர். திருவள்ளுவர் மதுரையைச் சேர்ந்தவர் என்ற ஒரு கருத்து உண்டு. இந்த பக்கத்துல பேச வருகிற திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் மயிலாப்பூரை சேர்ந்தவர்கள். வள்ளுவர் அவர்கள் மயிலாப்பூரில் வாழ்ந்தவர் என்றவும் ஒரு கருத்து உண்டு. 2 கருத்தும் உண்டு. இப்போ அந்த வள்ளுவர் பிறந்த அல்லது வள்ளுவர் வாழ்ந்த அந்த மண்ணை சேர்ந்த 2 பெண்மணிகள் வந்து பேசுகிறாங்க. 2 பேரும் 2 பக்கத்து அணி தலைவியாக இருந்து கொண்டு தனது கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். திருமதி கிரிஜா ராஜசேகர் வருகிறார்கள். எப்படிங்க தமிழ்ல பேச முடியும் அப்படின்னு ஆலாபனையோட பேச வர்றாங்க. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக போய்கொண்டிருக்கும் தமிழ் மொழி தாய்மொழி நாள் நிகழ்ச்சியானது பட்டிமன்றத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்திற்கும் அதை திறம்பட கொண்டு செல்லும் திரு நீலகண்டன் ஐயா, என் தந்தைக்கு நிகரான திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், இன்று நடுவராக பொறுப்பேற்று இருக்கும் 2 பக்கமும் இணையான தீர்ப்பு சொல்ல போறீங்க. அதனால அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அம்மே மெத்த கடினம், அம்மே மெத்த கடினம். பேசுறது ஈஸிங்க, ரொம்ப சுலபம், நம்ம பேசிடலாம்.
நம்ம வந்து இது வந்து அதாவது மொழி எனக்கு வந்து பேசணும், எங்க தாய்மொழி பேசணும்னு ஆசை. எனக்கு பொதுவா பார்த்தா நம்ம பேசல அப்படின்றதுதான் உண்மை. உங்களுக்கு புரியும், நீங்க பேசுற ஆளுக்கு புரிய வேண்டாமா? அத சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. எங்க வீட்டுல இது பாத்தீங்கன்னா எங்களோட அலுவலகத்துல வந்து செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா அஸ்ஸாமிக்காரர். அவர்கிட்ட போய் நான் தூய தமிழ்ல பேசினேன்னா அவருக்கு புரியுமா? சொல்லுங்க. இல்ல அவரோட அவரோட அஸ்ஸாமிய வந்து என்கிட்ட பேசினா எனக்கு புரியுமா? சொல்லுங்க. அதனால அதுக்கு வந்து நம்ம பொதுவா வந்து ஒரு ஒரு பாஷை எடுக்கிறோம் இல்லையா? செக்யூரிட்டிக்காரங்கிட்ட நீங்க தமிழ்ல பேச வேண்டாமா? இந்த பட்டிமன்றத்துல ஏமா செக்யூரிட்டின்னு சொல்றீங்க? எங்க வீட்டு காவல்காரன் சொல்லாமல்ல? அதைத்தான் சொல்ல வர்றாங்க. அது கரெக்டுங்கய்யா, அதுதான் சொல்றேன். இப்ப சரிங்கய்யா, நானும் சொல்றேன். இப்ப என்னன்னா உங்களுக்கு நம்ம இயல்பா பேசும்போதே கூட நம்மளால சொல்ல முடியல. நீங்க சொல்ற அதே வார்த்தை தான். என்ன தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதி அமிச்சேன் நானு. மங்களம் அப்படின்றது அவங்க பேரு. மங்களமான மங்களம் அப்படின்னு எழுதி அமிச்சேன். அவங்களுக்கு புரியல. அவங்க பேர் ஏன்னா அவங்க வந்து இந்த ஊர்ல இல்ல, அவங்க வந்து வேற ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து கூகுள்ல போய் அர்த்தம் பாக்குறாங்க. அர்த்தம் பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது மங்களமான அப்படின்ற அர்த்தம். அவங்க பாத்திருக்காங்க டிம் அப்படின்னு, அதாவது மங்களான அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க? அந்த ஒரு வார்த்தைக்கு கூட எங்கேயுமே அர்த்தம் கூட சரியா இல்ல அப்படின்றதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப சொல்லுங்க. அப்ப வந்து அங்க ஆங்கிலத்தை நாடி நம்ம போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்கு. போன வாரம் இதோ கண்ணாடி கடைக்கு போனேன். எங்கயா கண்ணாடி கடைக்கு போனேன். அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு சுத்தமா தமிழ் தெரியல. அந்த பையன் கிட்ட போய் நான் சுத்த தமிழ்ல பேசி நீ வந்து எனக்கு கண்ணாடி கொடுன்னா அவனுக்கு என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. அவங்கிட்ட எந்த மொழியில பேசணுமோ அந்த மொழியில நான் பேச வேண்டி இருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து தூய தமிழ் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துலதான் பேசணும். இப்ப உங்களுக்கு பேசினா புரியும், நான் பேச முடியும். அதே வந்து தெரியவே தெரியாத தமிழ் தெரியாத ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நான் தூய தமிழ்ல பேசுவேன், எங்க இது வந்து எங்க தாய்மொழி தமிழ், நான் வந்து அதுதான் பேசுவேன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. நம்ம வந்து மாத்தலாம், நம்ம மாறிக்கலாம், நம்ம குழந்தைகளை மாத்தலாம், நம்ம வீட்டுல தமிழ் பேசலாம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வெளியில போகும்போது, சமூகத்தில் அவங்க வெளியில போகும்போது அவங்களால இந்த மொழி கலக்காம பேச முடியாது. நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாமே நம்ம வெளியூர்ல இருந்து இறக்குறோம். ஆனா வந்து நீங்க சொன்னீங்களே இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு நிறுவனமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துலதான் இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அதுக்கு தமிழ் வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் உட்காந்து. எங்க அதையும் நம்ம கூகுள்ல தான் தேடுறோம். அவன் தப்பா போடுறானா ரைட்டா போடுறானா ஒன்னும் தெரியாது, அவன் தவறா போடுறானா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதையும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே இந்த வந்து ஒரு மென்பொருள் நிறுவனம் பாத்தீங்கன்னா அங்க வந்து 2 பேரு தமிழ்ல வந்து அவங்க தாய்மொழியில பேசக்கூடாதுன்றது வந்து அங்க வந்து சட்டம். ஏன் அப்படின்னா தாய்மொழியில பேசக்கூடாது. அவங்க வந்து தாய்மொழியில பேசினாங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து அதாவது அனாவசியமான வம்புகளுக்கு அங்க இடமாகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தாய்மொழியில பேசக்கூடாதுன்றாங்க. அங்க அதுக்காக இல்ல நான் வேலை பார்க்க மாட்டேன், அங்கெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன், நான் வந்து இதுல போக மாட்டேன் அப்படின்னு நான் போறாங்க இல்லையே. அங்கதானே வேலை பார்க்கிறோம். பார்க்காம அங்க வந்து பொதுவான ஒரு நம்ம வந்து ஒரு மொழியை நம்ம அங்க வந்து பேசதான் பேசுறோம். பொதுவான மொழின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆங்கிலம், அது நம்ம பேசதான் பேசுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 வார்த்தை இதெல்லாம் விடுங்க. நேத்திக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, தூய தமிழில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. கடினம் அப்படின்றதுனால தானே அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்க. நிகழ்ச்சி வச்சு நீங்க தூய தமிழ்ல பேசுங்க ஏன் சொல்றீங்க? சிவகாமி அம்மா தான் அதுக்கு வந்து தலைமை ஏற்றாங்க. இந்த வந்து தூய தமிழ்ல பேசுங்க, நீங்க இத பேசல அதை பேசலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க கடினம்னு தெரிஞ்சுதானே அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க. அதை வந்து முயற்சியா நீங்க பண்றீங்க. தூய தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்றீங்க, நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து தெலுங்குவா இருப்பான், பையன் வந்து தமிழா இருப்பான். என்ன அந்த இடத்துல போய் இவன் வந்து சுத்த தமிழ் அவன்கிட்ட பேசினா அவனுக்கு புரியுமா? இல்ல அவன் வந்து அவனோட தெலுங்குல பேசினா இவளுக்கு புரியுமா? அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? தெலுங்கே விட்டுருங்களேன், வேற மத்த மொழியெல்லாம் எடுத்துட்டா கூட
இவங்க மொழியை அவங்க பேச முடியாது, அவங்க மொழியை இவங்க பேச முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்கும். அதாவது ஒவ்வொரு இனம் அந்த இதுன்னு சொல்றாங்க இல்லையா, இன்னும் அதெல்லாம் மாறல. அவங்க வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க இதுலதான் பேசுவாங்க. அதையே வந்து நம்மளால மாத்திக்க முடியல. தூய தமிழ்ல அதையே மாத்திக்க முடியல. இப்போ தூய தமிழ்ல பேசுங்க, தூய தமிழ்ல பேசுங்க, என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இதுக்கு போறீங்க, நீங்க வந்து சாப்பிடுறதுக்காக வந்து ஒரு ஒரு உணவகத்துக்கு போறீங்க. அப்போ அங்க பாத்தீங்கன்னா இப்ப வேலை செய்யற எல்லாமே வந்துட்டு அந்த இந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வந்தவங்க தான். அவங்க கிட்ட போய் நான் தூய தமிழ்ல போய் கேக்குறேன், நீ எடுத்துட்டு வா அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நடக்கிற கதை இல்லைங்க. இப்போ நடக்கிறது என்ன? வங்கியில போறீங்க, இதெல்லாம் விட்டுருங்க. வங்கி இப்போ நான் வந்து இது நடந்தது. வங்கியில பாத்தீங்கன்னா பிற மொழி இனத்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் தூய தமிழ்ல பேசினா உங்களுக்கு புரியல. அவங்க வந்து இன்னொருத்தங்க வந்து ஒரு வயசான ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து 1000 ரூபாய் இது இருக்கே, அந்த இது வந்து எனக்கு வந்துதா அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தருக்குமே பதில் சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா அங்க வந்து ஒரே ஒருத்தங்க தான் வந்து தமிழ் பேசுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பிற மொழி இருக்கிறவங்கள கொண்டு வராங்க. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்துட்டு சமூகத்துல நடக்கிறது. இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் கடினம் தான். கண்டிப்பா கடினம் தான். இதெல்லாம் மாறணும், கண்டிப்பா மாறணும். எல்லாரும் தமிழ் கத்துக்கணும். நல்ல விஷயம் தான் தமிழ் கத்துக்கிறது. அந்த மாதிரி இதுலயே உண்டுங்க, எல்லாத்துலயும் போடுவாங்க. நீங்க வந்து தமிழ் கேட்டால் பதில், நீங்கள் தமிழுக்கு எண்ணை ஒன்றை அழுத்தவும், தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் போய் பாருங்க. அந்த ஒண்ணுல எவனாவது தமிழ் பேசுறானா பாருங்க, பேச மாட்டாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா கடினம் நம்மளுக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து ஆங்கிலம் கலந்து நம்ம பேச வேண்டியது. அதெல்லாம் வந்து மாற்ற முடியாதது. அதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகும். மாற்றலாம், நிறைய நாட்கள் ஆகும். தற்பொழுதைய சூழ்நிலையில் அப்படின்னு நீங்க போட்டிருக்கிறதுனால அது கடினம் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. அருமைமா, அருமை. அருமையா பேசுனீங்க, சிறப்பா பேசுனீங்க. வாதங்களும் ரொம்ப அருமையா எடுத்து வச்சீங்க. இதெல்லாம் ஒரு வேதனைன்னா, தமிழ்நாட்டுல தமிழ் பேச வாய்ப்பில்லாத சூழ்நிலைமை இருக்கிறது. சமூகம் சீர்குலைந்து விட்டது என்பதை மிக அழகாக, மிக அற்புதமாக எடுத்துக்காட்டு. வங்கியில போய் கேட்டா அங்க இருக்கிறவெல்லாம் வட மாநிலத்தவனா இருக்கிறான். நாம சொன்னா அவனுக்கு புரியல. அப்ப வட மாநிலத்துல தூக்கிடணும். வட மாநிலத்துக்கு வேலை கொடுக்கூடாது. தமிழ் தெரிஞ்சா வேலைக்கு வரணும், இல்ல வரக்கூடாது. இதே நீங்க ஒரு வட மாநிலத்துக்கு போய் அங்க தமிழ்ல பேசினாக்கா அவன் திருப்பி உங்களுக்கு தமிழ்ல பதில் சொல்லுவானா? சலோ 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 ஹிந்தி மாலும் நஹி சலோ 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 சலோன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இங்க அவன் ஹிந்திக்காரன் வந்தாக்கா அவித்தச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறீங்க, கத்துக்கிறீங்க. தவறு யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. இப்படின்னு சொல்லி ஏதோ என்ன பேசறதுக்கு வர்றாங்க. நான் சொல்லல இதெல்லாம். எதிரணியில பேச போறாங்கன்னு சொல்ல வரேன். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மங்களமான இது நான் சொல்றேன். மங்களமான அப்படி எழுதுனாங்களாம். அவங்க வந்து மங்களானன்னு படிச்சுட்டாங்களாம். அவங்களும் தமிழ் தெரியாதப்பா. அவங்ககிட்ட எதுக்குமா தமிழ்ல பேசுறீங்க? நீங்க அவங்களுக்கு எது தமிழ் கவிதை? நீங்க தமிழ்ல உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹிந்தியில பேசுவேன்றீங்க. ஆங்கிலத்தை கலந்து பேசுவேன்றீங்க. அவங்க தமிழ் தெரியாம அமெரிக்காவில் இருக்கிறாங்க மங்களம்மா. அவங்களுக்கு என்ன பண்றீங்க? மங்களம்மான்னு அனுப்பிச்சு வச்சு அவங்க மங்களான்னு படிக்கிறாங்க. வயசானவங்க வேற. மங்களான்னு தான் படிப்பாங்க. பண்றீங்க. அதே மாதிரி தமிழ் தெரியாதவங்க கிட்ட வந்து நாம நமக்காக அவங்க பொது சேவைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க தமிழ் கத்துக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இது நம்ம உறுதியா இருக்கும். நாம இங்க ஏதாவது அவங்க கிட்ட கேட்க போறோம்னா அப்ப நாம கேட்கலாம். இப்ப நாம வந்து வெளி மாநிலத்துக்கு போறோம், நமக்கு தேவை உதவி, அப்ப நாம அந்த மொழியில பேசலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் பின்னாடி பேசுவாங்க. ஆஹ் நல்ல அருமையான கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. இன்றைக்கு நிறைய வந்து இன்றைக்கு சூழ்நிலைமையில
தமிழ் மொழியை சிதைக்கிற வகையில நிறைய விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது இன்னெல்லாம் நம்முடைய தாய்மொழியை மீட்டாக வேண்டிய நம்முடைய கட்டாயம் இருக்கிறது. என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். அதில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடுத்ததாக தமிழில் பேசுவது எளிமைதான் என்று பேசுவதற்காக சீர்காழிபுத்தூரை சேர்ந்த திருமதி ரேவதி கணேசன் அவர்கள் வருகிறார்கள். திருமதி ரேவதி கணேசனை ஜி ரேவதி என்று போட்டால் கா ரேவதி என்று போடுங்கள் என்று சொல்லுவார். திருமதி ஜி ரேவதி என்று போட்டால் ஜி போடக்கூடாது, கா ரேவதி என்று போட வேண்டும். என்னுடைய கணவர் பெயர் கணேசன், கா என்று போட வேண்டும், ஜி போடக்கூடாது சொல்லுவார்கள். அவர்கள் தான் இப்ப அடுத்து எளிதுதான் தமிழ்ல பேசுறதுன்னு சொல்லி பேச வந்தாங்க. வாங்கம்மா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நமதுன்னு தான் சொல்லணும். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் பட்டிமன்றத்தில் இன்றைய சூழ்நிலையில் தூய தமிழ் பேசுவது எளிதா கடினமான ஒரு கேள்வி. முன்னாடி எடுத்துக்கங்க, எளிதா அப்படின்னு தான் வந்திருக்கு. நாம பிறந்த மொழியில பேசுறதுக்கு நமக்கு என்ன கடினம் வந்திருக்கு சொல்லுங்க? எளிதா வந்திருக்கேன். மீனுக்கு யாரும் நீச்சல் கத்து கொடுக்கறது இல்ல. தூய தமிழ் பேசுறது தானே சொல்லியிருக்காங்க. ஆங்கில மொழியில வந்து எளிமையா கடினமான்னு கேட்கல. தூய தமிழ் பேசுவது கடினமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எளிதா கடினமா? கிடையாது. எளிமை எளிமை எளிமை. மீனுக்கு யாரும் நீச்சல் கத்து கொடுக்கறது இல்ல. அது தானாவே பிறவிலேயே வந்துரும். அதே போலதான் நம்ம தாய்மண்ணில பிறந்து தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்த போது நம்ம தாலாட்டு கேட்கறதும் தமிழ் தான், பாடுறதும் தமிழ் தான், பாட்டிட்ட கதை கேட்கறதும் தமிழ் தான், அம்மா நீலாசோறு ஊட்டினதும் தமிழ்ல தான். எந்த அம்மா இங்கிலீஷ் ஆங்கிலத்துல ஊட்டினாங்க? கிடையவே கிடையாது. தமிழ் தான் தமிழ் தான் தமிழ் தான். தூய தமிழ் என்பது அறுசுவை போன்றது. அதாவது சோறு, குழம்பு, மத்த தொட்டுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கும். இதே தொட்டுக்க இல்லாம சாப்பிடலாம். ஆனா சோறு குழம்பு இல்லாம நம்ம உணவு சாப்பிட முடியாது. தொட்டுக்கங்கிறது என்ன பக்கத்துல? நம்ம வந்து அந்நிய மொழிகள், வேற்றுமொழி, அதையும் நம்ம கத்துக்கணும். அதுவும் அதுல வேற்றுமொழி இருந்தால்தான் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கும். அதனால வந்து அதுவே நம்ம உணவா அருந்திக்க முடியாது. சாதம் குழம்போட சாப்பிட்டு ஏஞ்சிக்கலாம். தொட்டுக்க இல்லாம கூட இருந்துடலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. அதோட அவங்க சொல்றாங்க பறவைகள், நான் சொல்ல உதாரணம் வரேன். அயல் நாட்டுக்கெல்லாம் வராங்க, அவங்க மொழியில பேச முடியல, தமிழ் மொழி பேச முடியல. அவங்க வீட்டுல உள்ளவங்க காவல் அண்ணன் கூட சொல்லாத அவங்க செக்குட்டின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கடினம்னு பேச வந்தவங்க செக்குட்டின்னு ஒண்ணு சொல்லலாம். ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஏன் அவங்கள வேலைக்கு வச்சுக்கணும்? ஏன் நம்ம நாட்டுல உள்ளவங்களே, ஒரு தமிழ்நாட்டுல உள்ள தமிழ் பேசுறவங்களே ஒரு வேலைக்கு வச்சுக்க வேண்டியதானே? ஏன் தமிழ் தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம வேலைக்கு கத்துக்கணும்? அவங்கள்ட்ட நம்ம ஏன் போராடணும்? நம்மள எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம இருந்துட்டு போறோம். அது ஒண்ணு. அயல்நாட்டவர் இங்கு வந்தா என்ன செய்யறாங்க? அருமையான அறுசுவை உணவு அருந்த ஆசைப்படுறாங்க. நம்மளோட மொழி கத்துக்க ஆசைப்படுறாங்க. நம்ம வெளிநாடு போனா கூட என்ன செய்யறோம்? அங்க உள்ள சாப்பாடுல நமக்கு வந்து புதுவிதமா இருக்கும். அவங்க கத்துக்கிற மாதிரி நம்ம சாப்பிட கூட நம்ம தயங்குவோம். ஆனா வெளிநாட்டுல இருந்து வரவங்க நம்மள மாதிரி கையால அள்ளி சாப்பிட விரும்புறாங்க. இது வந்து ஜெர்மனில இருந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது எங்க வீட்டு தேவைக்கு, விழாவுக்கு வந்திருந்தாங்க ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு. அவங்க நாங்க சாப்பிடறத பார்த்து ஸ்பூன்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க சாப்பிடுற மாதிரி கையால சாப்பிட்டாங்க. இது உண்மை. இது நிதர்சனம். யாராலையும் மறக்க முடியாது. தமிழ் வந்து பேச முடியல. ஒரு சில வார்த்தைகள் கலக்கதான் முடியுது. அது அந்தந்த சூழ்நிலை பொறுத்து. அதனால நம்ம எல்லாமே ஆங்கிலத்துல பேச முடியாது. தமிழ் தமிழ் தான். சீன மொழியர்களை பாருங்க. நீங்க பாருங்க. நம்ம சீன நாட்டுக்கு போனா அந்த நாட்டு மொழியை நம்ம கத்துக்கிட்டு பாட போறதா ஆட போறதா கிடையாது. நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மொழியவே கத்துக்கிறாங்க. அப்ப நம்ம மொழியில எவ்வளவு ஆர்வம் இருக்கு பாத்துங்க. அடுத்த நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டுல தமிழ் பேசுறாங்க. நமக்கு என்ன கடினம் வரப்போகுது? ஈஸியா பேசுற மொழிங்க அது. அத போய் கடினங்கிறீங்க. இப்போது எதிரணிக்காரங்க சொன்னாங்க, கிரிஜா மேம் சொன்னாங்க, பேங்குன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்களே வங்கிங்கிறாங்க. அவங்களே ஹோட்டல்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க இப்ப பேசிட்டு இருக்கும் போதே சொன்னாங்க உணவகம்ங்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன கடினமா? இதெல்லாம் ஈஸிங்க. ஈஸியான தமிழ் போய் ஏங்க கடினம் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சுமையா சுமக்குறீங்க? வாய் வார்த்தை ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல, அங்கேருந்து இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் எதுக்கு என்ன செய்யணும்? அந்த நாட்டுல இருந்து வராங்க, இந்த நாட்டுல இருந்து வராங்க. வந்தார வாழ வைக்கிறதாங்க தமிழரோட எண்ணம். அத புரிஞ்சுக்கங்க முன்னாடி. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க, உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடுக்குறோம். அதான் தமிழெண்ணம். தமிழ் பேச்சு அதான். தமிழோட வளர்ப்பு அததான். அத தெரிஞ்சுங்க. உலக தமிழ் நாடு கொண்டாடுற நேரத்துல உலக தமிழ் எதுக்காக கொண்டாடுறோம்?
அது யாரும் மறந்துட போறதில்ல, மறக்கறது இல்ல. இருக்கிற வருகின்ற தலைமுறையினருக்கு அத வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றோம். ஆங்கில பள்ளியில சேர்க்கிற பிள்ளைங்க வந்து தமிழ் தெரியாதயா இருக்கு. இல்ல தமிழ் பள்ளிக்கூடத்த படிக்கிற பிள்ளைங்க தான் மார்க் எடுக்காத முன்னாடி வராம இருக்காங்களே. ஏங்க தமிழ் எவ்வளவு ஒரு ஈஸியான வார்த்தைங்க. ஒரே சக்கு சக்குன்னு ஒரு 4 வரியில ஒரு கவிதை, தமிழ் கவிதை படிச்சிடறேன் பாருங்கங்க. தாய்க்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லங்க. அன்னை தமிழுக்கு இதுவென ஏதும் இல்ல. வீரமங்கையின் வெற்றி திலகமாய் மின்னும் தாய்மொழி உள்ளவரை தலை வணங்குவோங்க. பாரத தாயின் பண்பாட்டு வடிவே என் தமிழ் மொழியே நீதான். என் உள்ளத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வெளிச்சமும் என் தமிழ் மொழி நீயே. மூடனாய் இருந்த என்னை கண் சாடாய் நீ. அறிவுச் சுடரே என் தமிழ் மொழியே நீயே. தமிழென்னை ஈன்றெடுத்த என் தாய்மொழியே. என் நாவால் உன்னை தினம் தினம் சப்பிடுவேன். தமிழ் பேசுவது எளிது எளிது என்று இந்த வாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நல்லதொரு வாழ்ப்பை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்கும்படி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வந்து இன்றைய சூழலில் தூய தமிழ் பேசுவது ஈஸியா டஃப்பா கிடையாது, எளிமையா கடினமா. அது நிறைய அந்த ஈஸின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க தவிர்த்திருக்கணும். எளிதுன்னு பேச வர்றவங்க கொஞ்சம் எளிமையா பேசிருக்கலாம். மகிழ்ச்சியா நிறைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. ஈஸி எளிமை ஒண்ணுதானே, அதனால ஈஸியா வந்துருது எளிமை. இந்த நிகழ்ச்சியில அவங்க பேசுற போது நிறைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு. எதிரணிகளுக்கு பேசுறவங்க அவருடைய சொற்களை எல்லாம் கவனித்து அதில் எப்படி அவங்க தமிழ் படுத்தி பேசியிருக்கிறாங்க. உணவகம் என்ற சொல்லு, வங்கி என்ற சொல்லெல்லாம் சொன்னாங்க. அப்ப நம்ம இயல்பா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல நிறைய பேர் பேசுற போது நான் கேபை புக் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ ஒரு 20 rupees நீடடு, இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு 20 ரூபா வேணும், நான் வாடகை வண்டி புக் பண்ணிட்டேன், வாடகை வண்டி பதிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லலாம். அதுல குறிப்பா வந்து எந்த இடத்துலையும் வினை சொல்லுக்கு பதில் ஆங்கில சொற்களை பயன்படுத்தும். அதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டும். வினை சொற்களுக்கு பதிலாக ஆங்கில சொற்களை பயன்படுத்தாது. பெயர் சொல் உங்களுக்கு அது தெரியல, தெரிகிற போது அதுக்கு மாறிடு என்பது தான் நம்ம அம்மா ரேவதி கணேசன் நிறைய கருத்துக்களை, தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். நீங்களும் வருங்காலத்துல எளிய தமிழில், தூய தமிழில், பிற மொழி கலக்காத தமிழில் பேச முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சொல்லாக நீக்கிக் கொண்டே வாருங்கள். ஒரு நாளைக்கு 2 சொல்லை நீக்கி பாருங்கள். ஒரு மாதத்திற்குள்ளாக உங்கள் தமிழ் தூய தமிழாக மாறி இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்து கடினம் தாங்க என்று பேசுவதற்காக திருமதி புதுவை புவனா அவர்கள் வருகிறார்கள். புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர், பொம்மையார் பாளையத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்திக் கொண்டிருப்பவர். தன்னாலான பணிகளை, சமூக பணிகளை அன்றாடம் செய்து கொண்டிருப்பவர் திருமதி புதுவை புவனா அவர்கள். அது எப்படிங்க கடினம் தாங்க அப்படி பேச வர்றாங்க. அவங்க பேசுறது கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, இந்த தாய்மொழி நாள் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல இன்றைய சூழலில் தூய தமிழ் பேசுவது கடினமா இல்ல சுலபமான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப கடினம்னு தான் சொல்லி பேச வந்திருக்கிறேன். கடினம் தான். ஏன்னா நம்ம தாய்மொழினாலே ஞாபகப்படுத்துற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு தமிழ் பேச்சு நமக்கு கடினமான ஒரு மொழியா தான் இப்ப இருக்கு. தூய தமிழ பேசணுன்றத நாம அத ஞாபகப்படுத்தணுன்ற வகையில இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எழுத்தாளர்கள், அதாவது கவிதை எழுதுபவர்கள், புத்தகம் போடுபவர்கள், இவங்க தான் அதிகமா தமிழ்ல பேசுறாங்க.
அதுவும் அவங்களுக்கும் ஒரு சில வகையில வந்து ஆங்கிலமும் மற்ற மொழிகள் கலந்துதான் அவங்களுக்கு பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா உலக தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்ப மருத்துவம் எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் இல்லாத மொழி கிடையவே கிடையாது. கிரேக்கோ, இதுல லத்தீனு, பிரெஞ்சு, இந்த மாதிரி எல்லா மொழியும் வந்து கலந்துருக்கு. அப்படி இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இது தமிழ் மட்டும் பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா குறைவு. தூய தமிழ் பேசுறதுன்னு நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப நமக்கு இருக்கு. ஏன்னா வர்ற ஒரு வார்த்தைகள், அதாவது ஒரு மருந்துக்கா, ஒரு ஏதாவது ஒரு நோய்க்கா, இல்ல எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த மொழியை வச்சு பேரை நம்ம வைக்கிறதுனால அந்த மொழியை தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து வெறும் தூய தமிழை பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம் தான் சொல்ல முடியும். இப்ப டெலிவிஷன் பாக்குறாங்க, சீரியல் பாக்குறாங்க, அதுலயே ஐக்கியமாயிடுறாங்க. அதுலயே வந்து லைட்டு போயிடுறதுனால அந்த பழக்கத்தையே அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு வந்து எல்லாத்துலயுமே நமக்கு வரும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆங்கிலம் வந்து மொழிகள் வந்து எதையுமே எடுத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா சுருக்கமான வார்த்தைகள்ல வரும். நம்ம அந்த ஒரு வார்த்தை பேசுறோம்னு வச்சுக்கீங்களா, அது வந்து தமிழ்ல வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையா இருக்கும், நீண்ட ஒரு சொல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப கத்துக்கிறதுக்கும் கஷ்டம், பேசுறதுக்கும் பாத்தீங்கன்னா உடனே எளிமையா நமக்கு வந்து பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது. அதிக பழக்கம், அதாவது புழக்கங்கள் வந்து வார்த்தைகள் வந்து அதிகமான மற்ற மொழிகள்ல இருந்து வர்றதுனால நமக்கு வந்து தமிழ்ல வந்து அதை பேச ரொம்ப கடினமா இருக்குது வச்சுக்கீங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா பேச்சு தமிழ், ஆட்சி தமிழ், கல்வி மொழி, நீதிமொழி, வணிக மொழி எல்லாமே பாத்தீங்கன்னா பிற மொழிகள் கலந்து வருது. அதனால வந்து நமக்கு வந்து தமிழ்ல மட்டுமே பேசுறதுன்றது தூய தமிழ்னுக்குள்ள சுத்தமா கொஞ்சம் அதை நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை தான். கண்டிப்பா அது நமக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம். அரசாங்கமே பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா மாதிரி அரசுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், மாடல் அரசுன்னு தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரியான கட்டத்துக்கு போயினே இருக்குது. இப்ப சிவகாமி அம்மாலாம் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்க எல்லாம் வந்து ஒரு விசித்திரமான பெண்ணுன்னு தான் நான் சொல்ல முடியும். சிவகாமி அம்மா, அந்த ராஜாமணி அம்மா, இந்த மாதிரி கொஞ்சம் மேல் வளர்ச்சி அடைஞ்சவங்க மட்டும்தான் அந்த தமிழ்ல வந்து தூய தமிழ்ல பேசுறதுன்றது வாய்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா மடிகணின்ற வார்த்தை வந்து நம்ம இந்த எழுத்தாளர்கள் இயக்கத்துல மட்டும்தான் அது நமக்கு தெரியும். மற்ற பேச்சுவார்த்தையில இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா மடிகணின்னு கேட்டாலே அவங்களுக்கு புரியவே புரியாது வச்சுங்களா. ஆனா இந்த சிவகாமி அம்மா எல்லாம் பேசுறாங்கல்ல, அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க பேசுற தமிழ், அவங்க பேசுற வார்த்தைகள், அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்க கேட்க நமக்கு வந்து ஒரு காதுக்கு தேன் வந்து பாயுதுன்ற மாதிரி தான் இருக்கும். அத மாதிரி ஒரு கற்றுக்கொள்ளும் திறன்லாம் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த தமிழ் வளர்ச்சியில அதிகமா முதிர்ச்சி அடைஞ்சவங்களாம் தான் பேச முடியும்ன்றது என்னோட வாதம். ஆனா உண்மையில சொல்றேன், அந்த சிவகாமி அம்மாவுக்குலாம் வந்து கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பரிசு கொடுக்கணும், அவங்க எல்லாம் வாழ்த்தணும், அவங்க எல்லாம் மேல தூக்கின்னு போகணும். அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஒரு வாழ்த்த வேண்டிய ஒரு ஜீவன்கள், மனிதர்கள் தான். நான் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கும் வார்த்தைகளை பாருங்க, எதுல எடுத்தாலும் வேற மொழிகள் கலக்காம இல்ல, வடமொழிகள் எந்த மொழியாவது பேச நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க ஆசைப்பட்ட அந்த தமிழ தூய தமிழ பேசணும்னு பயங்கரமா போராடுறேங்க. என்னாலே முடியல. அதிகமா பாத்தீங்கன்னா தமிழ் படிக்கிறோம். இப்படி இருக்கக்குள்ளவே அந்த பேச்சு வார்த்தைகள் தான் எனக்கு வருத கோசம். அந்த தமிழ் தூய தமிழ பேசுறதுன்றது பயங்கர கடினமா இருக்குதுங்க எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க வீட்டுல கூட நம்ம பேசி பழகணும், எந்த மொழியுமே பேசுறதுதான் நமக்கு பேச்சு வாக்குல வரும். வீட்டுல போயிட்டு குழந்தைகள்கிட்டயோ இல்ல மற்றவங்ககிட்டயோ நம்ம தமிழ பேசக்குள்ள நம்மள அப்படியே ஒரு மாதிரி கேலியா பாக்குது பிள்ளைங்களை. ஒரு குழந்தைக்கு பக்கத்து வீட்டாக்கா போயிட்டு அவங்க பிள்ளைக்கு பர்த்டே, எழுந்துருச்சு மகளே எழுந்திரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள அப்படியே மிரண்டு போகுது. அப்படி இருக்குது நம்மளோட சூழ்நிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் வந்து அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து இருக்கு வச்சுங்களா. அவங்க சொன்னாங்க, அம்மா கலையரசி அம்மா சொன்னாங்க, மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமான்னு சொல்லி. எந்த வகையில நம்ம நீந்தி போறோமோ அந்த வகையில தான் மீன்களும் நீந்துன்றது தான் என்னோட வாதம்.
அவங்களே சொன்னாங்க எளிமை, டிவின்றது வார்த்தை வந்து எளிமையா இருக்கு, தொலைக்காட்சின்றது தொலைவா, அதாவது நீண்ட சொற்களா இருக்குதுன்னு அவங்களே அவங்களோட வாதத்துல சொல்லிட்டாங்க. எதனால நமக்கு வந்து ஆங்கில மொழிகள் எல்லாமே வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்னாக்கா, அந்த நம்மளால பேச்சு வாக்குல வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படின்றதுதான். நம்ம ஒரு மிதிவண்டி அப்படின்னு சொல்றோமா, சைக்கிள் ஈஸியா சொல்றோம், மோட்டார் சைக்கிள்னு சொல்றோம். 2 சக்கர வாகனங்கள்னு சொல்லிட்டு நம்ம அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப ஒரு நிகழ்ச்சி வச்சோம் நம்ம, பாரதியார் 100 நாள் நிகழ்ச்சின்னு சொல்லி ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு பாரதியார் கவிதையை வாசிக்க சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல படிச்சுக்கிதுங்க, மனப்பாடம் பண்ணிட்டு தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மனப்பாடம் பண்ணிச்சிங்க, ஆங்கிலத்துல எழுதி கொடுக்க சொல்லுதுங்க, ஆங்கிலத்துல மனப்பாடம் பண்ணி தமிழ்ல பேசுதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குது. அப்ப கொண்டு வரவே முடியல அந்த பிள்ளைங்களை. அந்த ஒரு கேட்டா தமிழ்ல பேசவே சொல்ல மாட்டாங்க, பேசவே கூடாது ஸ்கூல்ல, தமிழ்ல பேசவே கூடாது, ஆங்கிலத்துல பேசணுமா. அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்குள்ள எப்படி வந்து தமிழ நம்ம தூய தமிழ பேசுறதுன்றது வாய்ப்பு கடினம் தானே. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஐயா அவர்கள் கண்டிப்பா இது மனசுல பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன உண்மை நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து தமிழில் தூய தமிழ் பேசுவது கடினம் தான் சொல்லுவாங்க ஐயான்னு சொல்லி என்னோட வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப அற்புதமா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வச்சாங்க அம்மா. டெலிவிஷன் சீரியல் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிதான் எங்களுக்கு தெரியும், அப்படித்தானே சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க எப்படி தொலைக்காட்சி தொடர்ந்து சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நியாயமான கேள்விதான். இப்போ அன்றாட வாழ்க்கையில வர்ற போது அன்றாட புழக்கத்தை எல்லோரும் ஆங்கில சொற்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஆங்கில கலந்து பேசுற போது நாங்க மட்டும் தமிழ்ல பேசினா அவங்களுக்கு எப்படி புரியும்னு கேட்கறாங்க. ஒரு எடுத்துக்காட்டா அவன் சொல்றேன். ஒரு விற்பனை பிரதிநிதி இருக்கார், அவரு ஒரு சோப் விற்க போறான்னு வச்சுக்கோங்க. சோப்புனா புரியும் உங்களுக்கு. அவரு கடைக்கு போய் ஐயா சவர்க்கார பெட்டி, சவர்க்கார கட்டி இருக்கிறது வாங்கி கொள்கிறார் கேட்டாக்கா புரியாது, அதெல்லாம் வேணாம் போங்க அப்படின்ட்டுவாங்க. இது மாதிரி எல்லாமே ஒரு அந்த சமூகம் முழுவதிலும் ஆங்கிலம் விரவி போய் கிடக்குது. அப்ப எப்படி நாம வந்து தமிழ்ல தூய தமிழ்ல பேச முடியும்? தூய தமிழில் பேசுவது எளிது, ஆனால் அதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்வது கடினம். அப்ப நான் எளிதாக பேசிவிட்டாலும் கூட அவளால் புரிந்து கொள்ள முடியாது என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திருமதி ராஜாமணி அம்மையார் போன்றவர்களையும் எடுத்துக்காட்டி சொல்லி, அவர்களாம் நம்ம பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க, நாங்க பேச முடியுமா, எங்களுக்கு புரிஞ்சு வருமா கேட்கிறாங்க. இல்ல, அவர்களும் கூட உங்களை மாதிரி இருந்தவர்கள் தான். இன்றைக்கு மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்து அப்படித்தான் நாம் பேசுவது என்று முடிவெடுத்து பேசுகிறார்கள். உங்களுக்கு புரிகிறது இல்லையா? அவர்கள் பேச உங்களுக்கு புரிகிறது இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் பேசணும், அடுத்தவங்களுக்கு புரியும். அப்படின்னு எதிரணியில பேசுறதுக்கு வர்றாங்க. நான் சொல்லல, இதெல்லாம் எதிரணியில சொல்ல போறாங்கன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா அந்த பக்கம் தயாரா இருக்காங்க நம்ம ரமணி பாலசாமி. இது மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு ஐயத்தை கேட்டுக்கிறேன். இப்ப கடைக்கு போய் நீங்க ஒரு காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கணும், அதுக்கு பேரு பாராசிட்டமால். இப்ப பாராசிட்டமாலுக்கு நீங்க தமிழ் உங்களுக்கு தெரியாது, அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, அது ஒரு ஆங்கில சொல் கூட கிடையாது, அது ஒரு லத்தீன் மொழியாக இருக்கும், அது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல், வேர் சொல் அங்க இருக்கும். அங்கிருந்து எடுத்தோம் பாராசிட்டமால்னு கொடுத்துருக்கான். நீங்க பாராசிட்டமால் சொல்லி கேட்கறதுக்கு கேட்கணும், அது தமிழ் சொல்ல முடியாது, பரவாயில்ல கேட்காது. காய்ச்சல் மாத்திரம் கேட்கலாம் இல்ல? உங்களுக்கு எதுக்கு அந்த மருந்தோட பேர்? நீங்க என்ன மருத்துவரா? நீங்க காய்ச்சல் மாத்திரம் தான் கேட்டுவாங்க, நீங்க எதுக்கு போய் அந்த மருந்தோட பேரை சொல்றீங்க? நான் எப்படி இந்த பாராசிட்டமால் யார் சொல்லலாம்? மருத்துவர் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன கேட்கணும்? காய்ச்சல் மாத்திரை கொடுங்கன்னு கேட்கணும். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? காய்ச்சல் மாத்திரைன்னு சொன்னாக்கா நம்மள ரொம்பவும் சாதாரணமானவங்க நினைச்சிருவாங்க. நம்ம போய் அங்க போய் அப்படி ஒய்யில்லா போய் நின்று பாராசிட்டமால் அப்படி சொன்னாக்கா நம்மள பெரிய படிச்சவங்க நினைச்சுப்பாங்க, நாம தப்பா போயிட்டோம். அது வேற இங்கிலீஷ்ல ஸ்டைலா பேசணும்.
அது வந்து இங்கிலீஷ்ல வந்து அந்த வார்த்தைய தப்பா சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அந்த அசன்ட் அப்படி கிடையாது. அந்த டிசன்ட் எப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் எப்படி வேணாலும் பேசும் என்ற மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கு நிலவி இருக்கிறது. இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு ரமணி பாலசாமி அம்மையார் இப்பொழுது கோபத்தோடு, ஆவேசத்தோடு, வேகத்தோடு வந்திருக்கிறார். வாங்கம்மா. வந்திருக்கிறேன். இதற்கு முன் பேசிய பேச்சாளர்களுக்கும் தலைவர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி நான் என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். கிரிஜாம்மா சொல்றாங்க, ஒரு கொர்க்கா கிட்ட போய் வாசல்ல இருக்கிறவங்கிட்ட போய் நான் தமிழ்ல பேசுறேன்னு. எந்த காலத்துல இருக்கீங்க அவங்க எல்லாம் தமிழ் புரியாதுன்னு? இப்ப எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க தான் பேசுறதுக்கு கூசுறீங்க. தாய்மொழி என்றுமே இனிமைதான், இனிமைதான், எளிமைதான், மிக எளிமைதான். பாரதியாரே சொல்லி இருக்கிறாரே, ஒரே மொழி, என்னைய மாதிரி ஒரே மொழி கத்துக்கிட்டு சொல்லல, 14 மொழிய கத்துக்கிட்டு அதுலயே சீரியமா கத்துக்கிட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு எளிமை இனிமைன்னு. மேலும் தமிழ், மேலும் குழந்தை பிறக்குது, அம்மா என்றொரு தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைக்கும் ஆண்டவன் அருளிய தமிழ் வார்த்தை. பிறந்த குழந்தை கூட மம்மின்னு அழுகாது, அம்மான்னு தான் அழுகும். ஏதோ பழக்க தோஷத்துல நீங்க எல்லாம் கலந்துக்கிறீங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த மாத்திரைய தலைவலி மாத்திரைன்னு போய் கேட்டுட்டா நம்மள கேவலமா நினைப்பாங்க. ஈகோ, ஈகோ. தமிழ் சுத்த தமிழ்ல பேசுறதுக்கு ஈகோ, மத்தபடி பேச முடியாம இல்ல. ஏதோ 100 ஆண்டு காலம் நம்ம அடிமையா இருந்ததுனால 1, 2 இங்கிலீஷ் வார்த்தை வரும், அத நம்ம விளக்குறது தான் முறை. அப்படி பிறக்கும் போதே பேசுற வார்த்தை தான் தமிழ். எல்லா பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால தமிழ்ல பேச முடியாதுன்னு என்று நினைக்க கூடாது. ஆனால் உண்மையான அன்பை வெளிப்படுத்த, ஏன் அயல் நாட்டுல வேலைக்கு போற பையனை ஒரு பொண்ணு காதலிக்கணும்னா தமிழ் கத்துக்கிறாங்க, தமிழ்ல தான் பேசுறாங்க, தமிழ்ல தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து தமிழர் முறைப்படி மந்திர ஓதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் என்றா, ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ ஒரு சந்தோஷமோ வந்துருச்சுன்னா தன் தாயிடமோ தந்தையிடமோ அல்லது தனையனிடமோ மனம் விட்டு பேசணும்னா அந்த தமிழ்ல தாங்க ஜோரா பேச முடியுது, இங்கிலீஷ் எல்லாம் கலந்துக்கின்னு பேச முடியாது. அப்ப பாருங்க உண்மையான தமிழ் வரும். இப்போ பெரும்பாலான கடைகள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இல்ல, நம்ம இந்தியாவிலேயே வடநாட்டுல இருந்து ஒரு மாநிலத்துக்கும் லட்சக்கணக்கில் இறங்கி இருக்காங்க மார்வாடிங்க ஹிந்தி பேசுறவங்க. அவங்க எல்லாம் 2 மாசத்துல, ஏன் ஒரே மாசத்துல பேச கத்துக்கிறாங்க தமிழ்ல. அப்ப அது எவ்வளவு எளிமையா இருந்தா அவங்க கத்துக்க முடியும் சொல்லுங்க? நம்மளால கத்துக்க முடியுமா? ஒரு மாசத்துல ஹிந்தி கத்துக்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்க ஒரே வாரத்துல கூட கத்துக்கிறாங்க. நம்ம தான் கலந்து பேசுறோம். அவங்க அந்த கடைகள்ல எந்த கடையை எடுத்துக்கோங்க, துணிக்கடை, நகைக்கடை, ரோட்ல போய்க்கிற பெட்டி கடையில கூட வேலை செய்யறாங்க அந்த வடநாட்டுக்காரங்க. அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க. அது எவ்வளவு எளிமையா இருந்தா அவ்வளவு சீக்கிரம் அவங்களால கத்துக்க முடியும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஆங்கில மோகத்தினால, நாகரிக மோகத்தினால ஆங்கிலம் கலந்து பேசினது, அதை வச்சுக்கிட்டு தமிழ் கடினம் என்று சொல்லவே கூடாது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா, தமிழன் ஐயா கூட சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க தன் கவிதையில? பாணர்களும் பாடியது பைந்தமிழ் தானே, இன்று சீனர்களும் பேசுகிறார் செந்தமிழ் தானே. பாணர்களும் பாடியது பைந்தமிழ் தானே, இன்று சீனர்களும் பேசுகிறார் செந்தமிழ் தானே. தமிழே 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 வணக்கம். இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது தமிழ்ல பேசுறது ரொம்ப எளிது என்று. அதனால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் அவர்களே, கணியன் தலைவர் அவர்களே, அணியை நீங்கள் நல்லபடியாக நல்ல தீர்ப்பு வழங்குவேன் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தாங்க, கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? உங்க தாய்மொழியில பேச என்ன கஷ்டம் இருக்கு? என்ன துன்பம் இருக்கும்? என்ன இடர்பாடு இருக்கு? நீங்கள் துன்பம் வருகிற போது உங்கள் தாயிடமோ தந்தையிடமோ தனையிடமோ பேசுகிற போது ஆங்கிலத்திலா பேசுகிறீர்கள், தமிழில் தானே பேசுகிறீர்கள். உங்கள் கருத்துக்களை தமிழ் வெளிப்படுத்தினால் தானே
அது எளிதாக அவளை சென்று சேர்கிறது. ஒரு துன்பத்தை வெளிப்படுத்துகிற போது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற போது, அன்பை வெளிப்படுத்துகிற போது, கருணையை வெளிப்படுத்துகிற போது தாய்மொழி தானே துணை நிற்கிறது. பிற மொழியா துணை நிற்கிறது உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசுறதுல? உங்க தாய்மொழியில நீங்க பேச என்ன பிரச்சனை? இதுல தூய தாய்மொழின்றதே ஒரு தூய தமிழ்ன்றதே விட்டுடுங்க. தமிழ்ன்றது அதான் தூய தமிழ் இருக்குது. தமிழ் என்பது உங்க மொழி. அதுல பேச என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அறவாரியா கேள்வி கேட்டு போயிருக்காங்க. நான் சொல்ற மாதிரி சொன்னவங்க ஆவேசத்தோட, ஆத்தத்தோட, வேகத்தோட வருவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி வந்தாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து அவங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக கவிஞர் திலகு வீரா சந்திரசேகரன் அவர் காத்திருக்கிறார்கள். அவர் ஒரு அயல் நாட்டு நிறுவனத்துல பல ஆண்டு காலம் பணியாற்றியவர். அங்கெல்லாம் ஆங்கிலத்துல தான் பேசி இருப்பாரு. வீட்டுல கூட ஒரு ஆங்கிலத்துல பேசுறாரா என்னன்னு தெரியல. ஆக இப்போ அதெல்லாம் என்னங்க நடக்கிற காரியமா? நடக்குமா? என்னய்யா அதெல்லாம் நடக்குமா கேக்குறதுக்கு வர்றாரு. வாங்க ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இங்கு குழுமியுள்ள பட்டிமன்ற வாதங்களை எடுத்துரைக்கும் நமது தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் தூய தமிழில் பேசுவது எளிதா கடினமா என்பது பட்டிமன்ற தலைப்பு. தலைப்பு கொடுக்கும் பொழுதே அதிலிருந்து நீங்கள் கவனியுங்கள். இன்றைய சூழலில் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைய சூழலில் என்று குறிப்பிட்டதால் தலைப்பிலேயே அதனுடைய விடை இருக்கிறது. இன்றைய சூழலில் இது கடினம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இது முதல். இதற்கப்புறம் நான் சொல்கிறேன், இது காரணம் என்ன? இது தமிழ் கடினம் என்று சொல்கிறோமே, இதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. அதற்கு ஒவ்வொன்றாக சொல்கிறேன். தமிழ் குடும்பங்களில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், பல குடும்பங்களில் பிள்ளைகள் எல்லாம் எங்கிருக்கின்றார்கள்? எல்லோரும் படித்துவிட்டு வெளிநாடு, வெளி மாநிலம் என்று சென்று விடுகிறார்கள். அவர்கள் அங்கே குழந்தைகளையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த குழந்தைகளும் வேறு ஒரு பள்ளிகளில் படிக்கும் பொழுது அது தாய்மொழி இல்லாத ஒரு மொழிகளை கற்றுக்கொண்டு நம் தமிழ் மொழியை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் பேசுவது கடினமாக இருக்கிறது. தாய்மொழி என்பது தாய் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் மொழிதான் தாய்மொழி என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையில் தாய்மார்கள் அவர்கள் வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் இருக்கும் பொழுது தமிழில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறார்கள். ஒன்றுமில்லை. தமிழ் இரண்டாவது குறிப்பு, தமிழ்நாட்டில் சென்னையிலே உள்ள மக்கள் தொகையிலே முக்கால்வாசி தமிழர்களே இல்லை. பல மொழிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசும் பொழுது நாம் தமிழா பேசுகிறோம். தமிழிலே எல்லாரிடமும் நாம் தமிழில் பேச முடியாது. ஒருவரிடம் தமிழில் பேசலாம், மற்றவரிடம் அவருடைய மொழியை பேச வேண்டும். அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய சமூக முறையிலே பல பொருட்களினுடைய பெயர்கள் எல்லாம் தமிழில் பேசுவதற்கு இடையூறாக இருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியிலே தமிழ் மொழி அவ்வளவாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு தமிழில் பேசுவதற்கு நமக்கு மிக கடினமாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக இப்பொழுது தொழில்நுட்ப வார்த்தைகள், சொற்கள், பிராட்பேண்ட் என்று ஆங்கிலத்தில் ஆளலை என்று சொல்வதற்கு நமக்கு தெரியவில்லை. வைஃபை வச்சுட்டு இருக்கோம் தமிழ்ல. ஆங்கிலத்துல அருகலைன்னு நம்ம சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். அப்புறம் முகநூல், அப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன், இதுக்கெல்லாம் தமிழ்ல நிறைய இது இருக்கு, சொற்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தமிழ்ல சொல்லி பேசி நம்ம கத்துக்கணும். அது கத்துக்காது நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம ஆங்கிலத்திலேயே நம்ம பேசி இதை நம்ம முறையா நம்ம பண்ணாததுனால தமிழ் மொழி இது இடையூறாக நமக்கு ஆங்கிலம் புகுந்து நமக்கு ஆங்கிலத்தை கலந்து நாம் பேசும்படியாக இருக்கிறது. தினசரி பேச்சில கூட நம்ம தமிழ் பேசுவதை நாம் பேசாமல் மற்ற
மொழிகளை பேசுவது நமக்கு ரொம்ப இது தினசரி முறையாக போய்விட்டது. இதுல வந்து நம்ம சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் சொல்கிறோம். நம்ம கூப்பிடும் போதே நம்ம வந்து ஐயா கூட ஒரு நாள் சொன்னார், ஜி என்று சொல்கிறார்கள், அப்படி ஏ என்று சொல்கிறோம். இப்படி தமிழில் பல தூய தமிழ் இல்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார்கள். மச்சான், மச்சி, ப்ரோ, ஹாய், ஹேய், ஹலோ, இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம தினசரி நம்ம பேசுவதெல்லாம் நம்ம நாகரிக வாழ்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப பெருகிவிட்டது. இந்த மாதிரி தூய தமிழ் பேசுவது எல்லாம் குறைந்து விட்டது. அடுத்த குறிப்பு, புத்தகங்களை வந்து படிக்கிறது இல்லை. இப்ப நம்ம நிறைய எல்லாமே கைபேசியில் வைத்துக்கொண்டு அது அப்படியே நம்ம வந்து வார்த்தைகளை நம்ம எல்லாமே தமிழ் மறந்து பாடலும் கூத்துமா நமக்கு அதெல்லாம் நம்ம கேட்டு இந்த தமிழ் சங்கத்தமிழ் என்று நமக்கு எல்லாம் மறந்தே போய்விட்டது. அந்த அளவுக்கு தமிழ் மொழியை நாம் காக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் இப்பொழுது. இந்த மாதிரி இதுக்கு இன்னொன்னு சொல்றேன். இதுல வந்து சிவகாமி அம்மா சொன்னாங்க, அவங்க பேசும்போதே எனக்கு அவங்க மனம் இருந்தா பேசலாம். அப்ப அவங்களே சொல்றாங்க, மனம் மக்களுக்கு வரணும் அப்படின்னா அர்த்தம், கடினம், அதனாலதான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கிரிஜா அம்மா வந்து தமிழ்ல நல்லா பேசுறாங்க, அவங்க இப்படி வந்து பேசுறாங்களேன்னுட்டு. கிரிஜா அம்மா நல்லா தமிழ் பேசுறாங்க, ஆனா அவங்களுடைய ஆதங்கம் என்ன? தமிழ் வந்து மற்றவர்கள் எல்லாம் பேச முடியவில்லையே என்ற ஆதங்கத்தை தான் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொன்று சொன்னார்கள் சிவகாமி அம்மா, அவங்க என்ன சொன்னாங்க, பிற மொழிக்காரர்கள் தமிழ் தாய்மொழி பேசுகிறார்கள், நம்மவர்கள் பேச வேண்டும் என்று அவர்களே ஒற்றுக்கொள்கிறார்கள். தாய்மொழி தமிழை நம் தமிழ் மக்கள் நிறைய பேர் பேசுவதில்லை என்று அவர்களே அதை ஒத்துக்கொண்டு அவரே நமக்கு தமிழ் மொழி கடினம் என்பதற்கு அவரே சான்றாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை இதோடு இன்னொன்று சொல்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை குழந்தையிலேயே பள்ளிக்கு சென்று கொண்டு விட்டுகிறார்கள். சரியாக அந்த தாய்மொழியை நன்றாக கற்றுக் கொடுப்பதில்லை. இதெல்லாம் வந்து பிற மொழிகளை கற்றுக்கொண்டு அவர்கள் படிக்க நேரிடுகிறது. இதில் பள்ளிகளுக்கெல்லாம் போகும்போது முதன்மையான மொழி ஆங்கிலம், மற்ற விஞ்ஞானம், சமூகம் ஆகிய அத்தனை பாடங்களும் ஆங்கிலத்திலே கொடுத்து படிக்க விடுகிறார்கள். இதெல்லாம் இருக்கும் பொழுது தாய்மொழி தமிழ் முன்னேறாமல் போய்விட்டது. இதற்கு இன்னொன்று என்னவென்றால், நான் பணிபுரிந்த இந்த நிறுவனத்திலே ஆங்கிலம் தான் பேச வேண்டும். தமிழில் பேசினால் அது அவ்வளவாக பிடிப்பது இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியெல்லாம் எடுத்து தமிழ் மொழி பேசினால் நமக்கு பெருமைதான் என்று நாம் சொல்ல வேண்டும். ரேவதி சங்கர் என்று அவங்களே சொன்னாங்க, ஈஸியா பேசுற மொழி அப்படின்னு. அதனால அவங்களே சொல்றாங்க, அப்படி பேசும்போது என்ன ஆகுது, இங்க ஆங்கில கலந்து தான் நம்மளால பேச முடியுது. அதைதான் நாங்க சொல்றோம், தூய தமிழ் பேசுவது கடினம்னு. பாலசாமி கூட சொன்னாங்க, ஈகோ இருக்கு அப்படின்னு. அதனால நம்ம எல்லாருமே வந்து அது ஆங்கிலம் வந்து கலந்துதான் பேசுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ்லயே நம்ம பேசுறதுக்கு நம்ம எல்லாருமே நம்ம முன்னின்று வர வேண்டும். அயல்நாட்டவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தமிழ் பேசுறாங்க, அது வந்து ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்களே தவிர எல்லாரும் அப்படி இல்லை. ஆகவே நாம் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆங்கிலம் கலந்த இந்த தமிழ் மொழி வந்து இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி ஆங்கில சொற்களை எல்லாம் தமிழ் மாற்றி தமிழ் சொற்களாகவே நாம் உபயோகிக்கும்படி நாம் செய்து நாம் தினமும் தமிழ் மொழியைத்தான் பேச வேண்டும் என்று கொண்டு வந்தால் தமிழ் மொழி வளர்ச்சி அடையும், நாமும் முன்னேறலாம் என்று சொல்லி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். 2 அணியில இருந்தும் அவங்கவுங்க வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 அணியினுடைய தலைவர்களும் திருப்பி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக வருகிறார்கள். இந்த எளிமை என்கிற அணி தொடங்கியது, கடினம் என்கிற அணி தொடர்ந்தது. 2 அணியிலுமே தங்கள் கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்திருக்கிறார்கள். அதில்
இரா சந்திரசேகரன் அவர்கள் பேசும்பொழுது எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க, நல்லா படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சி போயிடுறாங்க. அது உண்மை இல்லைங்கய்யா. துள்ளி துளியம் துளியம் ஒரு விழுக்காடு தான் வெளிநாட்டுக்கு போறாங்க. மற்ற பேர்ல இங்கதான் இருக்காங்க. மற்றவங்க வெளிநாட்டுக்கு போகல. இங்க இருக்கவங்க நிறைய எண்ணிக்கை. வெளிநாட்டுக்கு போறவங்க தான் அதிகம் சொன்னாக்கா தேர்தலில் வந்து தபால் ஓட்டை வைத்துத்தானே முடிவு தீர்மானிக்கப்படும். இங்க இருக்கவங்களுடைய வாக்குகளை வைத்து முடிவு தீர்மானிக்கப்படாத. அப்ப இங்க இருக்கவங்க அதிகம், அதான் உண்மை. இரண்டாவதா ஒரு கருத்தை வைத்தாரு, தலைநகர்ல தமிழருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. பிற மாநிலத்தவர்கள், பிற மொழியாளர்கள் நிறைய பேர் நிரம்பி இருக்கிறாங்க. அதனால அங்க பேசுற போது தமிழில் பேசுவது கடினமாக இருக்கிறது. இருக்கட்டும். தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி வரும். தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துடைய மக்கள் தொகை. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 7.5 கோடி. இந்த 1 கோடி பேர் வெளி மாநிலத்தவர்களாக இருந்தாலும் கூட மிச்சம் மாநிலங்கள்ல மாநிலத்தினுடைய மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை கிட்ட சற்றேறக்குறைய 6 7 கோடி இருக்குது இல்லையா? அவங்க அங்க வந்து தூய தமிழ்ல பேசலாம்ல என்று எதிர்பக்கத்துல வாதம் வைக்கலாம். ஆனா வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க பக்கத்துல அவங்க அணி தலைவர் மட்டும்தான் இருக்காங்க. தொழில்நுட்ப காரணத்தால நமக்கு தமிழ் பேச இடையூறாக இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்து வர தொழில்நுட்பம் காரணமாக தமிழ் பேச இடையூறாக இருக்கிறது. பிராட்பேண்டு, வைஃபை இதுக்கெல்லாம் நம்ம எப்படி தமிழ் படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஹலோன்னு தொலைபேசியில சொல்றோம், அப்படிதான் பழகி இருக்குது. இப்ப ஹலோன்னு தொலைபேசியில் தொடங்கி இப்ப நேர்ல இருக்கிறவனு கூட ஹலோ ஹலோ கூப்பிட, பக்கத்துல கூப்பிட ஹலோ, தொலைபேசியிலே பேசி பேசி பழகிட்டு பக்கத்துல கூட ஹலோ கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹலோ என்பது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஏழே என்கிற தமிழ் சொல்லிலிருந்து வந்திருக்குங்கிற கருத்து. நம்முடைய தமிழ்நாட்டுடைய சொல் ஏழு. அந்த ஏழு தான் ஹலோ என்று மாறி இருக்கிறது. அந்த ஒலி குறிப்பது. இப்படி நிறைய கருத்துக்களை இவர்கள் அணியின் சார்பில் வைத்திருக்கிறார்கள். இந்த அணியினுடைய கருத்துக்களை எல்லாம் சாரங்களை எல்லாம் தொகுத்து பேசுவதற்காக கடினமே என்கிற அணியின் சார்பில் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் அந்த அணியினுடைய தலைமையாக இருந்து பேச இருக்கிறார். வாருங்கள் அம்மா. திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள மயிலாப்பூரை சேர்ந்தவர். நல்ல இசை பாடல் பாடுவதில் மிகவும் திறமை பெற்றவர். ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து செயலாற்றி கொண்டிருப்பவர். நாள்தோறும் ஆங்கிலத்திலேயே பேசிக் கொண்டிருப்பவர், ஆங்கிலத்திலேயே புழங்கிக் கொண்டிருப்பவர். தமிழ் பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நிறுவனத்துக்கு போறாங்க, அங்க அவங்க நிறுவனம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேருடைய அணியினுடைய வாதமும் எதை நோக்கி போயிருக்குதுங்கிறது நான் அப்புறமா பேசுறேன். வாங்க பேச. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க தலைப்பை வந்து மாத்திருக்கலாம். என்னன்னா, இன்றைய சூழலில் தமிழர்களிடம் தமிழில் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம். சொல்லியிருந்தா அது நாங்க அதுக்கு வந்திருக்கவே மாட்டோம். இல்ல அது கடினம் இல்ல, அது வந்து சுலபம் தான் அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம முயற்சி எடுக்கலாம், நிறைய முயற்சி எடுக்கலாம். தலைப்பு வந்து கொடுத்தது நீங்க வந்து தூய தமிழ் பேசுங்கள் இன்றைய சூழலில் அப்படின்னு தான் கொடுத்துருக்கீங்க. எல்லார்கிட்டையும் போய் தூய தமிழ்ல கொஞ்சம் லேசா பின்வாங்குற மாதிரி தெரியுது. பின்னெல்லாம் வாங்கல சார், பின்னெல்லாம் வாங்கல, வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை எங்களுக்கு. ஏன்னா எங்களோடது எப்பவுமே வந்து டைட்டாவே இருக்கு. பின் போட்டு சரி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரேவதி கணேசன் சொன்னாங்க மீனுக்கு நீச்சல் கத்து கொடுக்கணுமா அப்படின்னு. ஆனா மீனுக்கே தெரியலங்க. நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அம்மாக்களுக்கே தமிழ் தெரியலன்றதுதான் உண்மை.
ஏன்னா அவங்க படிக்கிறது, அவங்க இருக்கிற சூழல். நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டா கூட என்னுடைய என்னுடைய அக்கா பொண்ணு பாத்தீங்கன்னா, அவ வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இந்த ராஜமுந்திரி அப்படின்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க வந்து பிற மொழிதான் படிச்சு பழக்கம். அவங்களுக்கு தமிழே தெரியல. அப்ப குழந்தைகிட்ட போய் என்னங்க பேசுவாங்க தமிழ்ல? அவங்க கணவர் வந்து இதை சேர்ந்தவர், துளுவ சேர்ந்தவர். அவங்க வந்து தமிழ்ல எப்படி பேசுவாங்க? அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து தமிழ் பேசுறவங்களை வேலைக்கு வச்சுக்கோங்க, காவல்காரன் வந்து தமிழ் பேசுறவங்களை வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு இவங்கதான் அனுப்ப போறாங்க எனக்கு. அந்த மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க அப்பனா. சரியா? நாங்க யார வேணா வாழ வைப்போம், வாங்க நாங்க வாழ வைக்கிறோம் தமிழ்நாடு, நாங்க வாழ வைக்கிற தமிழ்நாடுன்னு சொல்வீங்க. ஆனா நீங்க வந்து தமிழ் ஆளை வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்வீங்க இல்ல? இது வந்து அதாவது நாங்க வந்து இந்தியா ஒற்றுமை அப்படின்னு சொல்வீங்க. ஆனா நீங்க தமிழ் ஆளை வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்வீங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்ல அப்பனா. இருக்கிற ஆளை வாழ வைக்கிற தமிழ்நாடு தான். அப்ப தமிழர்கள் அப்படிதானா? நம்ம தமிழ நம்மளே எதுக்கு வந்து மட்டம் தட்டணும்? அது மாதிரி அவங்க சொல்றாங்க, ரமணி அம்மா சொல்றாங்க, அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு வந்து இதா கத்துக்கிறாங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அவங்க கிட்ட போய் தமிழ்ல பேசுங்க அப்படின்னாங்க. நீங்க தூய தமிழ்ல பேசினா நம்ம தமிழ் ஆளுங்களுக்கே புரியலங்க. அவங்க கிட்ட பேசினா எப்படி புரியும்? பேசணும்னு ஆசைதான், அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்கணும்னு ஆசைதான். நான் வந்து ஒரு நேபாள பையனுக்கு தமிழ் கத்து கொடுக்குறேன் தான். என்னால முடிஞ்சது நான் பண்றேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைய சூழல், திருப்பி அதேதான் சொல்றேன், இன்றைய சூழலில் நாம பேசுறது அவங்களுக்கு புரியாது. அந்த இடத்துல நம்ம என்ன மௌனம் இதா பேச முடியும்? நம்ம என்ன ஜாட பாஷையா பேச முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து பொதுவா ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் ஆங்கிலம். வேற வழி இல்லாம அதை தேர்ந்தெடுக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது மாதிரி சொல்லி அவங்க வந்து தேன்னு சொன்னாங்க. தேன் தான், தமிழ் தேன் தான். ஆனா எப்பவுமே தேனை சுவைக்க முடியுமா? நடுவுல கொஞ்சம் காரமா எதையாவது நம்ம சுவைக்க வேண்டியிருக்குல்ல. அந்த மாதிரி சொல்லி என்னோட வாதத்தை கடினம் தான், இன்றைய சூழலில் கடினம் தான் அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். அதுக்கு நல்ல தீர்ப்பு நம்ம கொடுப்பார், நம்ம நடுவர் கொடுப்பார்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். கடினம் தான், ரொம்ப கடினம் தான் என்று கூறி பேசி தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார். அடுத்து வருகிறார், இன்றைய சூழலில் தூய தமிழில் பேசுவது எளிமையே என்ற அணியின் சார்பில் பேசுவதற்கு திருமதி சிவகாமி சண்முகம். ஆனா அந்த கடைசி நேரத்துல ஒரு இதை போட்டாங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்லியிருந்தா நாங்க இப்படி வந்திருக்க மாட்டோம், நீங்க இப்படி சொன்னாலும் நாங்க அப்படி வந்தோம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க. சரி பரவாயில்ல, எப்படியோ சொன்னோம், எப்படியோ வந்துட்டீங்க, பேசிட்டீங்க. ஆனா நீங்க எப்படிலாம் தப்பு பண்ணீங்க, எப்படிலாம் பொருந்தாத வாதங்களை வைத்து பேசினீங்க என்பது சொல்வதற்காக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் வந்திருக்காங்க. மிக குறிப்பான ஒரு விடயம் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதை நான் அறிவிப்பாக வெளியிட விரும்புகிறேன். மிக குறுகிய காலத்திலே தொடங்கி தன் வீட்டில் கூட இனி தூய தமிழில் தான் பேசுவது என்று முடிவெடுத்து பேசிக் கொண்டிருக்கிற பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா திருமதி சிவகாமி சண்முகம். ஆனா இவங்க பேசுற தமிழை கேட்டு அவங்க வீட்டுக்காரரை கோச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் பொறுப்பு கிடையாது. வாங்கம்மா வாங்க, போய் அம்மா ஒண்ணு பேசுறது ஒண்ணுமே புரியலம்மா, ஏதோ பேசுதுமா, காலையில வந்து வடிநீரை குடிநீர் வடிநீர் என்ன பண்றது புரியல அப்படி சொன்னா நாம ஒண்ணு சேர்த்து வாங்கம்மா எளிதே என்று சொல்லுவதற்காக, எளிமையே என்று பேசுவதற்காக வலிமையோடு வந்திருக்கிறார் திருமதி சிவகாமி. வாருங்க. அன்னை தமிழுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது பேசுவது எளிமைதான், அது வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நம்ம தான் வந்து அதை பேச முயற்சிக்கணும். மற்ற மொழிகளை கத்துக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை நம்மளுடைய தாய்மொழியை பேசுறதுலயும் நம்முடைய தாய்மொழியை கத்து கொடுக்கறதுலயும் வந்து நம்ம இது பண்ணணும். அசாமி பேசுற ஆசாமிய பத்தி நமக்கு என்ன? தமிழ் பேசுறவங்ககிட்ட நீங்க தமிழ் பேசுறீங்களா? அசாமி பேசுறவன்கிட்ட போய் அசாமி பேச சொல்லல உங்களை. நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல தமிழ் பேசுறவங்ககிட்ட நீங்க தமிழ் பேசுறீங்களா அப்படின்றதான். இப்ப பிற மொழி பேசுறவங்க எல்லாம் அவங்களுடைய தாய்மொழிய வீட்லயாவது பேசுறாங்க. ஆனா தமிழ் மொழி பேசுறவங்க வீட்டுல கூட பேசுறது இல்ல அப்படின்றதுதான். எளிமையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய்மொழியை நாம் பேசுவதற்கு என்ன உங்களுக்கு கடினமாக இருக்க போகுது? அதே மாதிரி மங்களம்னு அனுப்பிச்சா அவங்க மங்களாகன்னு பார்த்தாங்கன்றாங்க.
அப்ப அவங்களுடைய கண்ணுல வந்து கோளாறு. அதுக்காக வந்து நீங்க மொழிய கோளாறு சொல்லாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தான் வந்து நம்மளுடைய மொழிய பேசணும். மற்றவங்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். ஐயா சொன்ன மாதிரி, அங்க இருந்து இங்க வேலைக்கு வந்தாலும், அவங்க கிட்ட நம்ம போய் அவங்களோட மொழியில பேசணும். அதே இங்க இருந்து நம்ம வந்து பிற மாநிலத்துக்கு போனாலும், அங்க போய் அவங்க மொழியில தான் நம்ம பேசணும்னா, அங்க யார்கிட்ட இருக்கு தப்பு? நம்ம கிட்ட தான் இருக்கு தப்பு. அவங்க இங்க வந்தாலும் நம்ம மொழிய கத்துக்கிட்டு அவங்களுடைய வியாபாரத்த பாத்துக்கிறாங்க, வேலைய பாத்துக்கிறாங்க. நம்ம தான் அங்க போனாலும் அவங்க மொழி தெரிய மாட்டேங்குது பெப்பேன்றோம். இங்க வந்தாலும் நம்ம மொழிய பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு நம்மளுடைய இயலாமைய தான் வந்து காட்டுறோம். அதனால இது வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தாய்மொழியும் காப்பாத்திக்கணும். நம்மையும் காப்பாத்திக்கணும்னா, நம்மளுடைய தாய்மொழியில தான் நம்ம பேசணும். வெளிநாட்டுல வாழ்ற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் குழந்தைகளாகட்டும், இல்ல பிற குழந்தைகளாகட்டும், தமிழினுடைய எளிமையை உணர்ந்து, அதனுடைய இனிமையை அறிந்து, அழகா பேசுறாங்க. தமிழ் பேசுறாங்க. நீங்க சொன்ன மாரி தான் இப்ப வெளிநாட்டுல இருந்து வர்ற உறவுக்கார பிள்ளைகள் பேசுற தமிழ கேட்டாலே அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. அவ்வளோ ஒரு தூய தமிழ்ல பேசுறாங்க. அது வந்து ஒரு கடினமான விஷயமா இருந்தா கண்டிப்பா அப்படி பேச மாட்டாங்க. பெற்றோர்களும் அதுல வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதே மாரி புவனாம்மா வந்தாங்க. புவனான்றது உங்க பேரு, புதுவைன்றது என்னங்கம்மா? கடினம் கடினம்ன்றீங்களே, அப்ப பாண்டிச்சேரி புவனான்னு வச்சுக்கலாம், இல்ல பாண்டி புவனான்னு வச்சுக்க வேண்டியது தானே? எதுக்கு புதுவை புவனான்னு வச்சுக்கிறீங்க? அ எளிமையா இல்ல, கடினமா இருக்கு, கடினமா இருக்குன்றீங்களே. எங்கள வந்து மேல தூக்கி நிறுத்தணுன்றீங்க. எங்கள மேல தூக்கி நிறுத்த வேணாம். மொழிய மேல தூக்கி நிறுத்துனீங்கன்னா, அதனுடைய செழுமை, அதனுடைய பெருமை இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு வந்து மேலோங்கி நிற்கும். மொழி தான் வந்து நம்மளுடைய வாழ வைக்கக்கூடியது. நம்முடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது வந்து மொழிதான். ரமணி அம்மா சொன்ன மாதிரி, நமக்கு சுகமோ, துக்கமோ எதுவா இருந்தாலும் வந்து நம்மளுடைய தாய்மொழியில தான் வெளிப்படுத்த முடியும். உங்கள ஓங்கி அடிக்கும்போது, அம்மான்னு கத்துவீங்களா? இல்ல மம்மிம்பீங்களா? இல்ல மதர்ம்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? அவங்கவங்க தாய்மொழியில தானே சொல்லுவீங்க. கடினம்னு சொல்றீங்க. எளிமையான மொழி வந்து எளிமையாக தான் வெளிப்படும். எளிமையாக தான் இருக்கும். செந்தமிழும் நாப்பழக்கம்னு சும்மாவா சொன்னாங்க? பேச பேச தான் அது வரும். அத பேச முயற்சிங்க, பேசுங்க, அத பழக்கப்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். எளிமையான மொழியை பேசுவதை விட்டுட்டு, அத கடினம் கடினம்னு சொல்லி ஏன் வந்து தூரம் கொண்டு போறீங்க? அதுவும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல சொன்ன மாரி பள்ளிகள்ல வந்து தமிழ்ல பேசினா அதுக்கு வந்து அபராதம் விதிக்கிறாங்க. அப்படி இல்லாம என்றைக்கு வந்து தமிழில் பேசுபவர்களை ஊக்கப்படுத்தி, தமிழ் வகுப்பிலாவது, தமிழ் பாட வேளையிலாவது தமிழ்ல குழந்தைகள் பேசினா, அதற்கு அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோமோ, அன்னைக்கு நம்மளுடைய மொழி இன்னும் மேம்படும். அப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க தமிழ் மொழியோட இனிமைய, அதனுடைய எளிமைய. அதனால தான் சொல்றேன் நானு. "வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்" சொல்றோம். வந்தாரையே வாழ வைக்கும்போது, நம்மளுடைய தாய்மொழிய நம்மளால வாழ வைக்க முடியாதா? தமிழ் மொழிய நம்மளால பேசி வளர்க்க முடியாதா? அதனால என்னைக்குமே வந்து தாய்மொழியை குறைவாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேங்கய்யா. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, தமிழ் மொழி போல் வேறெதுவும் இனிக்காதே. அதனால் தாய்மொழியில் பேசுவோம், தமிழ் மொழியில் பேசுவோம். அது மிகவும் எளிமை, இனிமை. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. வந்தாரை வாழ வைக்கும் போது உன் சொந்த மொழியை உன்னால் பேச முடியாதா அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான ஒரு கேள்விய நெத்தியடி கேள்வியை கேட்டு போயிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்தை சொல்றேன். இந்த பட்டிமன்றத்துல எளிமையா கடினமா என்கிற தலைப்புல 2 அணிகள் பேசியிருக்கிறாங்க. அந்த எளிமையே என்ற அணியில வைக்கப்பட்ட வாதங்கள் பாத்தீங்கன்னா மிக சில வாதங்கள் தான், மிக குறைவான வாதங்கள் தான் வைக்க முடியாதா, இவ்வளவு செய்ய உன்னால முடியாதா, நீ முயற்சி பண்ணா முடியும், இப்படிதான் வைக்கப்படும். பெரிய அளவுக்கு வாதங்கள் இல்லை. உண்மையிலேயே இந்த எளிமையே என்கிற அணியில பேச வந்த 3 பேருமே அவர் வைத்த வாதங்கள் பார்த்தீங்கன்னா மிக, நான் குறிப்பிடவே இல்லை. நான் பாருங்க, நான் காட்டுற பாருங்க. எளிமையேன்ற பக்கத்துல எதுவுமே குறிக்கல. கடினோட பக்கம் நிறைய குறிச்சு வச்சிருக்கேன். கடினோட பக்கம் நிறைய குறிச்சு வச்சிருக்கேன். இந்த பக்கம் எளிமையில ஜாலியா இருக்கு, சுத்தமா ஜாலியா இருக்கு. அவங்களுக்கு இதுவே இல்லை. அவங்க பக்கத்துல கருத்துக்குன்னு எதுவும் எழுதி வைக்கிற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வலிமையான கருத்து இல்லை. ஆனா என்ன ஒரு வேடிக்கை கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு யார் வலிமை சேர்த்தனா இந்த பக்கத்துல வலிமை சேர்த்திருக்காங்க. இவ்வளவு கருத்துக்களும்
இவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதான் உண்மை. இங்க குறிப்பிட்டு வைத்திருக்க அத்தனை கருத்துக்களும் இந்த அணிக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? எங்களால பேச முடியும், எளிமையாக பேச முடியும், ஆனா அந்த சூழ்நிலைமை முடியல. இந்த சொற்கள் எல்லாம் ஆங்கில சொற்கள் இல்லாமல், இந்த மாதிரிலாம் இல்லாம நாங்க தூய தமிழில் பேசுவோம் அப்படின்னு அவங்களுடைய வாதமாக எனக்கு தெரிகிறது. அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து தமிழர்கிட்டன்னு சொல்லியிருந்தா நானு வந்தே இருக்க மாட்டேன், தேவையில்லாம என்ன மாட்டி விட்டீங்களே, பம்பள மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னாங்க. பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் சொல்வது யாருக்கும், அதுதான் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. எளிமையா பேசணும்னு சொல்றது சுலபங்க, சொல்லிடலாம், எளிமைதான். ஆனா செய்யற போது ரொம்ப கடினமா இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க அவனுக்கு புரியணும், புரியலன்னா என்ன பண்றது அப்படின்னு அவர் கேள்விய அவங்க கேட்கறாங்க. தமிழ் வந்து அவங்களுக்கு புரியாத போது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறாங்க. நிறைய வந்து நம்ம பயன்பாட்டுல வந்து ஆங்கில சொற்கள் அதிகமா பயன்பாட்டுல இருக்கு, அப்ப அதெல்லாம் பயன்படுத்தினா தானே அவங்களெல்லாம் புரியும் அப்படின்னு கருத்து. அது என்ன இதுல சொல்ல வர விடயம் என்னன்னு பார்த்தா, எனக்கு புரிந்த விடயம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த சூழ்நிலைமை இப்படி இருக்கிறது, இந்த சூழ்நிலைமை எல்லாம் மாற்றி விட்டால் நாம் எளிமையாக தமிழில் தூய தமிழில் பேசுவது எளிமையாக இருக்கும். இப்ப இந்த விடயத்துக்குள்ள வருவோம். புதுச்சேரி பாண்டிச்சேரி சொன்னாங்க. ஒரு சின்ன கருத்து சொல்றேன். அந்த ஊரோட பேரு புதுச்சேரி. அத வந்து பிரெஞ்சு மொழியில POUDICHERRY அப்படிதான் எழுதுவாங்க. பிரெஞ்சு மொழியில எழுதுற போது POU போட்டது பூ வரும், DU போட மாட்டாங்க, DI போடுவாங்க, புதுச்சேரி அப்படிதான் பேரு. அப்ப அதை எழுதி அனுப்பிச்சு வைக்கிறான். இங்க பிரிட்டிஷ் இந்தியா இருக்குது இல்லைங்களா, பிரிட்டிஷ்காரங்க அதை அவங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு POU போட மாட்டாங்க, PU தான் போடுவாங்க. அவங்க என்ன பண்ண POUNDI என்றத தப்பா பாண்டிச்சேரின்னு படிக்கிறாங்க. இந்த அளவு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் புதுச்சேரியை பாண்டிச்சேரி என்றும் பாண்டிச்சேரியை புதுச்சேரி என்றும் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க. அவரோட பேர் புதுச்சேரி தான், ஆனா நாம பாண்டிச்சேரி. இப்படிதான் வருது. இப்படி மொழியை ஒரு வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத போதே இப்படி மாறிவிடும் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலை என்ன என்று யோசிக்க வேண்டும். இந்த இப்போ கடையில உணவகத்துக்கு போனா உணவு பரிமாறுறவன் வட மாநிலத்துக்காரன், கடைக்கு போனா அங்க பொருள் எடுத்து கொடுக்குறவன் வட மாநிலத்துக்காரன், இன்னொரு இடத்துக்கு போனா அங்க வட மாநிலத்துக்காரன். சரி, வட மாநிலத்துக்காரன் தானம்மா, இங்கிலீஷ் தானம்மா நீங்க பேசுறீங்க, ஏமா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கீங்க? வட மாநிலத்துக்காரன் நீங்க ஆங்கிலத்தை ஏன் பயன்படுத்துறீங்க? இந்தியாவிலும் நீங்க கத்துக்கிட்டு பேசியிருக்கணும். அப்ப ஆங்கிலம் எங்க நுழையுது? இந்த ஆங்கிலம் எங்க நுழையுதுன்னு சொன்னா, நாம் ஆங்கிலத்தில் பேசினால் நம்மை அறிவாளி என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள இருக்கு. அது நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்குது. ஒரு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. நீங்க வட மாநிலத்துல ஒரு பட்டப்படிப்பை முடிச்சவனால அவன் பெரிய சொந்தமா தெளிவான ஆங்கிலத்தை எழுத தெரியல. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க ஆங்கிலத்தை பேசி என்ன பண்ண போறீங்க? அங்க ஆங்கிலம் எங்க வருது உங்களுக்கு? இந்தி மொழி வேணா வரலாம், ஆங்கிலம் எப்படி வர முடியும்? அதே மாதிரி இப்படியே எல்லா இடத்துலயும் விட்டுட்டே வரீங்க வச்சுங்க. உணவகத்துல விடுறீங்க, வங்கியில அவங்க வர்றாங்க, நிறுவனங்கள்ல வர்றாங்க, எல்லா இடத்துல வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போட்டாக்கா தமிழ் ஆசிரியர் பணிக்கு வட மாநிலத்துக்கார இந்திக்காரன் வந்து தமிழ் ஆசிரியரா இருப்பான். அந்த நிலைமைக்கு வந்தோம். அப்படி வந்தால் நம்முடைய கதி என்ன ஆகும்? நம்முடைய மொழியை நாம் இப்போது பாதுகாக்காவிட்டால் நம்முடைய கதி என்னவாகும்? பல மாநிலங்களில் தமிழர்கள் வாழ்வது அச்சுறுத்தலாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் மொழியை அவர்கள் போற்றுகிறார்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? அவன் மொழியில நாம பேசுறதுனால அவனுக்கு எளிதாக இருக்கிறது, அவன்
சொகுசாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். வந்தாரையெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்பது நம்முடைய அவசியம் கிடையாது. வந்தாரையெல்லாம் வரவேற்க வேண்டிய அவசியம் நமக்கு எந்த விதத்திலும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளியை மட்டும் வரவேற்றா போதும். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்போம், நல்விருந்து வானத்தவருக்கு. செல்விருந்து எது? நம்ம மாமா போனாரு. அடுத்து நம்ம பெரியப்பா வர்றாரு. அவங்கள பத்திரமா அமுச்சு வச்சு பத்திரமா வரவேற்றா போதும். நமக்கு தொடர்பில்லாதவங்களாம் வரவேற்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வந்தாரையெல்லாம் வாழ வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்படி போனா நாளைக்கு இந்த மொழியில் நாம் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால், நாளைக்கு அந்த மொழிக்காரர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்துவார்கள். அவர்களிடம் எல்லா விதமான ஆளுகிற தன்மையும் போய்விடும், பொருளாதாரம் போய்விடும், பண்பாடு சீர்குலை வரும், நம்ம நிலைமே நம்மிடம் வந்து அகற்றப்படும். நாம் சொந்த ஊர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த ஊரை அயலூராக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் நாம் ஏதிலிகளாக மாறியது. ஏதிலினா என்ன அர்த்தம்? அகதி. அப்படி மாறி சொந்த நிலத்தில் நாம் அகதிகளாக மாறி. எனவே அதற்கு நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. அதற்கு நாம என்ன செய்யணும்? நம்ம மொழிய நாம தெளிவா பேசணும். ஒரு இந்திக்காரன் தமிழ் மொழியை கலந்து பேசுவானா? பேச மாட்டான். அவன் வியாபாரத்துக்காக இங்க வந்திருக்கிறதுனால பேசுறான். அதே அவன் ஊர்ல பேசுவானா? பேச மாட்டான். அவன் ஊர்ல அவன் மொழி எதுவோ, ராஜஸ்தானியோ, மராட்டியோ, குஜராத்தியோ, பஞ்சாபியோ, உத்தரப்பிரதேசத்துல போஜ்புரியோ, இல்ல ஹிந்தியோ, இல்ல பெங்காலியோ, அவன் மொழியில அவன் பேசுவான். அவன் நிச்சயமா பிற மொழியை கலக்க மாட்டான். நாம தான் கலக்க. திருமதி ரமணி பாலசாமி அம்மா, உங்களுடைய முதல் எழுத்து என்ன சொல்லுங்க? திருமதி ரமணி பாலசாமி, உங்களுடைய முதல் எழுத்து சொல்லுங்க. ஒலி வாங்கி திறந்து பேசு. திறந்து விட்டேன். என்ன சொல்லணுங்க? உங்களுடைய முதல் எழுத்து என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்? புரியுறாமா? தமிழ்ல சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு புரியல. முதல் தமிழ் புரியல. புரியுறாமா? தமிழ்ல. உங்க இனிஷியல் என்னமா? இன்சியலா? பி. இதான் நம்முடைய சோகம். இதான் நம்முடைய சோகம். உங்களுடைய முதல் எழுத்து என்ன என்று கேட்டால் தெரியவில்லை. இனிஷியல் என்ன என்று கேட்டால் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய நமக்கு நேர்ந்திருக்கக்கூடிய சோகம். நாம் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் இதை விட மோசமான சூழ்நிலை என்ன இருக்கு சொல்லுங்க. சரி, பி என்று சொன்னார்கள். பாலசாமியா, அதுக்காக பி சொன்னீங்களா? பாலசாமி என்பதுக்கு பி சொல்லுகிறார்கள். சரி, அடுத்ததாக வருவோம். ரேவதி கணேசன் இருக்காங்களா? வாங்கம்மா. ரேவதி கணேசன் இருக்கீங்களா? இல்லையா? சிவகாமி அம்மா, உங்க முதல் எழுத்து என்னம்மா? அடிச்சாங்க பாருங்க. கிரிஜாமா, உங்க முதல் எழுத்து என்னம்மா? சந்திரசேகரன் ஐயா, உங்க முதல் எழுத்து என்னங்க ஐயா? ஆக மொத்தத்துல ரொம்ப தெளிவாக ரா என்று சொல்லக்கூடிய திருமதி கிரிஜா ராஜசேகர், சா என்று சொல்லக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், இரண்டு பேரும் தமிழில் பேசுவது எளிது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அந்த அணியிலிருந்து தமிழ் பேசுவது எளிது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழில் பேசுவது எளிது என்று சொல்லக்கூடிய திருமதி ரமணி பாலசாமி பி என்று சொல்லி கடினம் என்று சொல்லுகிறார். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கலை நாம் தீர்த்தாக வேண்டும். நாம் நம்முடைய மொழி, அதை நாம் பேசுவதில் நமக்கு எந்த விதமான கடினமும் இல்லை என்பதை உணர வேண்டும். தூய தமிழில் பேசினால் புரிய மாட்டேன். புரிய வேண்டாம், விட்டுடுங்க. நீங்க சொல்றவனுக்கு புரியட்டும், புரியல விட்டுடுங்க. உங்களுக்கு தேவை என்றால் அப்ப சொல்லுங்க. அவனுக்கு தேவை என்றால் பயன்படுத்தாது. உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஆபத்து, காப்பாத்து காப்பாத்து, புரியல, ஹெல்ப் கேளுங்க. நம்மை பாதுகாத்து, அப்ப ஹெல்ப் கேளுங்க. அவனுக்கு பிரச்சனை வச்சுங்க, ஆபத்து ஆபத்து என்று சொல்லுங்க. கேட்கல விட்டுடுங்க. அவன் டேஞ்சர்ல மாட்டிக்கு சாவட்டும், நமக்கு கவலை கிடையாது. இதுதான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டிய மொழி கோட்பாடு. இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது.
அழகா சொன்னாங்க நம்ம சிவகாமி அம்மா. வெளிநாட்டு குழந்தைங்களாம் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம தான் பேசுறேன், நாம தான் மம்மி டாடி கற்றுக் கொடுக்குறோம், அவங்க எல்லாம் அம்மா அப்பான்னு பேசிட்டு அழகா பேசுறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நாம் தீர்ப்புக்கு போய்விடலாம். ஆங்கிலம் பேசும்போது கலந்து பேசுவீர்களா? முதல் கேள்வி. பிற மொழியான ஆங்கிலம் பேசும்போது கலந்து பேசுவீர்களா? அதை சிறப்பாக உங்க குறுகிய வகையில் சொன்னால் கௌரவமாக கருதுவீர்களா? இலக்கண பிழைகளுடன் ஆங்கிலம் பேசுவீர்களா? அப்படி பேசினால் அதை சிறப்பாக கௌரவமாக கருதுவீர்களா? மூன்றாவது கேள்வி, எழுத்து பிழைகளுடன் ஆங்கிலம் எழுதுவீர்களா? அப்படி எழுதினால் சிறப்பாக கௌரவமாக கருதுவீர்கள். இந்த கேள்விக்கு முடியாது, ஆங்கிலத்தை நான் கலந்து பேச மாட்டேன், இலக்கண பிழையுடன் ஆங்கிலம் பேச மாட்டேன், எழுத்து பிழையுடன் ஆங்கிலம் எழுத மாட்டேன், அப்படி செய்தால் என்னை அறிவாளி அல்ல என்று இந்த சமூகம் கூறிவிடும் என்று எண்ணுகிற இந்த சமூகத்தில் தமிழில் பேசுவது கடினம்தான். இல்லை, அது ஒன்றும் தவறில்லை, அது எனக்கு தெரியாத மொழி, அதிலே தெரியாத மொழியிலே நான் தவறு செய்தால் தவறில்லை, எனக்கு தெரிந்த தாய்மொழியிலே தவறு செய்தால் அது தவறு என்று நினைத்தால் தமிழில் பேசுவது எளிது. திருமதி கிரிஜா ராஜசேகரனுடைய உங்களுடைய தலைப்பெழுத்து என்ன, முதலெழுத்து என்ன என்று கேட்டபோது அவர்கள் ஆர் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக தமிழில் பேசுவது கடினம் என்கிற தீர்ப்பை கொடுத்திருப்பேன். ஆனால் ரா என்று சொன்னதால் தமிழில் பேசுவது எளிது என்ற தீர்ப்பை இந்த மன்றம் வழங்கி சிறப்பிக்கிறது. எனவே நாமெல்லாம் பேச முடியும் என்பதை நீங்களாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் சூழ்நிலை காரணமாக என்னால் பேச முடியவில்லை. ஆனால் மெல்ல பேசி பாருங்கள், மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில சொற்களை நீக்கிக் கொண்டே வாருங்கள். ஒரே நாளில் நீங்கள் தனித்தமிழ் பேச வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டே பாருங்கள். உங்களிடம் பேசுபவர்கள் தமிழில் தூய தமிழ் பேச ஆரம்பித்து. இன்னொன்று சொல்லட்டுமா? இளம் வயதுடையவர்கள் 2 பேர் அணித்தலைவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தூய தமிழ் பேச ஆரம்பித்தால் உங்களை அம்மாவாக மாற்றி விடுவார்கள் மக்கள் எல்லாம். உங்கள் மீது மதிப்பு வந்துவிடும். அம்மாவாக என்று சொன்னால் என்ன சொல்கிறேன், உங்களை ஒரு தாயாக நின்று பார்ப்பார்கள். எல்லோருக்குள்ளும் நம் தமிழை தூய்மையாக பேச வேண்டும், அழகுற பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. பேச முடியாமல் இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் பேசினால் உங்களை எல்லாம் தமிழ் அன்னையாக, தமிழ் அன்னையின் மகளாக பார்ப்பார்கள். உங்களுக்கு தனி மதிப்பு தருவார்கள், சிறப்பு செய்வார்கள். உங்களிடம் பேசுவதற்கு கூட சற்று யோசித்து நிதானித்து சரியான தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வருவார்கள் கூறி. எனவே தமிழில் பேசுங்கள், முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்து பார்த்துவிட்டு கடினம் என்றால் இன்னும் ஓராண்டு கழித்து இதே பட்டிமன்றத்தை நடத்துவோம். அப்போது நீங்கள் என்னென்னலாம் செய்தோம், எப்படிலாம் கடினமாக இருக்கிறது சொல்லுங்கள். பேசாமலே, முயற்சி செய்யாமலே இது கடினம் என்று பேசாது, பேசி பாருங்கள். அப்போ நீங்கள்லாம் எளிது என்று எத்தனை பேர் மாறுகிறீர்கள், எத்தனை பேர் கடினம் என்று கூறுகிறீர்கள் என்று பார்ப்போம் என்று கூறி இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பை இப்போது இடைக்கால தீர்ப்பாக வழங்கி இதனுடைய நிறைவான தீர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைத்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.